நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, வார ராசி பலன் 12 ராசிக்கு சொல்லியாச்சுங்க. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தினசரி ராசி பலன் 4 மணிக்கு வரும். ஆனால் இன்னைக்கு அந்த டைமில் போட முடியலைங்க. நாளை காலையில் அந்த ராசி பலனை போடுறேன். நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இந்த வார ராசி பலனில் திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்துங்க அடுத்த 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக அமைப்புகளை வச்சு மேச ராசிக்கு என்னென்ன மாற அந்த கிரக அமைப்புகள் காய் நிறுத்துது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதற்கு முன்னேற்பாடாக நாமளும் கொஞ்சம் நம்ம பிஹேவியர் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இதை பேஸ் பண்ணி இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுபோக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் ஒரு பெரிய மகா கூட்டணியே அமைக்குது. ரைட்டுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சூரியன், செவ்வாய், ராகுவோட சேர்ந்து இந்த வக்ரம் பெற்ற புதனும் அங்கேயே இருக்கார். எங்கே? 11ஆம் வீட்டில். ரைட்டுங்களா? 12ல் சனி ப்ளஸ் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. ரைட்டுங்களா? பாருங்க, இந்த வாரத்தினுடைய டோட்டல் கோச்சார அமைப்பு இதை பேஸ் பண்ணி டோட்டலாக இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இப்படி இருக்கிறப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கார். இதுதான் பொதுவான இந்த அமைப்புங்க. அப்போ இந்த வாரத்துக்கு என்ன பண்ணணும்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரிசை கட்டுது, மேசத்துக்கு அதிர்ஷ்டம் கனவை தட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக ஒரே வரியில். ரைட்டுங்களா? பொதுவான பலன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ, ஜென்ரல் தாட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, மனசில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் நீங்கி ஒரு விதமான தெளிவு கிடைக்குங்க இந்த வாரத்தில். சரிங்களா முருகா? அடுத்ததா எதை தொட்டாலும் அதில் ஒரு முன்னேற்றம், ஒரு லாபம் கிடைக்கிற வாரம் இது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அந்த கிரக கூட்டணியில் வச்சு அமைப்பை மேசராசிக்கு பார்க்குறப்போ பழைய நண்பர்கள், பழைய நண்பிகளை சந்தித்து மனம் விட்டு பேசுவீங்க. பார்க்காதவங்களை பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷம் அந்த நட்பில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில். சரிங்களா? புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், இல்லை அது மாதிரி ஒரு ஆர்வம், புதுசாக ஏதாவது நம்ம நாலேஜுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு அதீத ஆர்வம் அதிகரிக்கும். அதில் வெற்றியும் பெறுவீங்க நீங்கள். ரைட்டுங்களா? வெளியூர் பயணங்கள் மூலிமா ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் இத்தனையும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே. சரி, இங்கே கேரியர் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். அதாவது உத்தியோகம் மற்றும் தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா, உத்தியோகத்தினுடைய இந்த வாரத்தினுடைய பலம் அப்படின்னு பார்த்தா வேலையில் உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். சொன்ன பேச்சை மற்றவங்க கண்டிப்பாக அசராமல் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அந்த அமோக அமைப்பு இப்படி இருக்குதுங்க. நிலுவையில் இருந்த பெண்டிங் ஒர்க்ஸ் வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக முடியும், தங்குதடையின்றி முடியும். ரைட்டுங்களா? புது ப்ராஜெக்ட் கூட உங்கள் கைக்கு சேரக்கூடிய அமோகமான அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பொதுவாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். எந்த கவலையும் உத்தியோகத்தில் இல்லை. சரிங்களா? சில பிணக்குகள் சுணக்கங்கள் வந்தால் அது அப்பப்போ வந்து போகும். அது பெரிய ஒரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. சரிங்களா? சின்ன என்னென்னா ஒரு சின்ன சின்ன டென்ஷன் அப்பப்போ முதல்ல சுமாரி வரும். அதையும் லேசாக எடுத்துக்குவீங்க. உடப்பா இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேஷுவலாக கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். மதிய நேரத்தில் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல, வெயில் வேறு இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சோர்வு தட்டும். அதில் கொஞ்சம் அனுசரிச்சிருக்கும். ரைட்டுங்களா? மேல் அதிகாரிகளிடம் முக்கியமான விஷயத்தை உங்கள் சீனியர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதை பேசணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை காலையில் 10லிருந்து 11 வரைக்கும் பேசுங்க. அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இது ஒரு நல்ல நேரத்தை குறிச்சிட்டு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு, ஐடி துறையாகட்டும் அல்லது டெக்னிக்கல் துறையில் இருப்பவங்களுக்கும் அல்லது வேறு எந்த மார்க்கெட்டிங் எந்த துறையில் இருந்தாலும் இந்த வாரம் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல அமோகமான அமைப்பு சூழலை பொறுத்து நல்லதாக அமையும். கவலை வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்தா லாபம் பர்ஃபெக்டாக சேருங்க, கவலைப்படாதீங்க. புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணவங்கிற எண்ணத்துக்கு தகுந்த ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. தேடுதல் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டார்கெட், உங்கள் எண்ணம் ஈடேறும், டார்கெட் ரீச் ஆகும்னு சொல்லலாம். பழைய கடன்கள் கூட உங்கள் தொழில் வியாபாரத்தில் வசூலாகும். பிஸ்னஸில் புது விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் இருக்குல்ல, வீட்டில் வச்சுக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பண்ணுறது அதில் சின்ன சின்ன ரிப்பேர் வரக்கூடிய தன்மை இருக்குது. வேலையாட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான உறவு, அவங்களும் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணத்துல போர்டில்
தண்ணி குறையுது அப்படின்னு கவலை வேண்டாங்க. அந்த பிரச்சனை இந்த வாரம் இருக்காது. அந்த பாசன வசதிக்கு எந்த குறைவும் இருக்கிற மாதிரி கிரக அமைப்புகளில் இல்லைங்க. சரிங்களா? தென்னை, காய்கறி விவசாயிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு விளைச்சலுக்கு உண்டான எதிர்பார்த்த லாபத்துடன் சந்தை மதிப்பு அதிகரிக்குதுங்க. சரிங்களா? ஆடு, மாடு, இந்த கோழி, இந்த மாதிரி பராமரிப்பில் சின்ன சின்ன செலவு வந்தால் கூட உங்களுக்கு பால் மூலியமாக அது அந்த லாபத்தை ஈடுகட்டிருன்னு வச்சுங்களேன். பாலெல்லாம் சொசைட்டிக்கு ஊற்றுறீங்களே, பாலை வெளியில் விற்கிறீங்களே, அது லாபத்தை கொடுக்கும். பணப்புழக்காட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாழக்கிழமைக்கு மேலே பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்கும். அது வரைக்கும் வர்றதும் செலவும் ஈக்குவலாக இருக்கும். பட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்பம் மற்றும் உறவுகள் பார்க்குறப்போ குடும்பத்தில் வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சொந்தக்காரங்க, நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க. அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அப்பப்போ போனீங்க. அதனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொர்க்கம் கதவை திறந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இந்த வாரம் கிரீன் சிக்னல் அமோகமாக கிடைக்கும். சரியான வாரம் இந்த வாரம். எந்த நாள் வேணாலும் நல்லா இருக்கு. எந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தினசரி ராசி பலன்களை பாருங்கள். இந்த கருத்து அதுலேயும் அதில் வருது. சரிங்களா? கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், மாணவிகள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலுத்துனீங்கன்னா இந்த வாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா ஞாபக மறதியே இல்லாத அளவுக்கு அமோகமாக ஜெயிக்கலாம். எக்ஸாம் டைம் வேறு வருது, சீரியஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஆஃபீஸில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். ரைட்டா? பெண்களுக்குன்னு சிறப்பான ஒரு அனுமதியோட கொடுப்பாங்க. ஸ்பெஷல் பர்மிஷன் கூட உங்களுக்கு வேலையில் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை அழகாக மாற்றுவீங்க. உங்களால தான் அந்த வீடே செழிப்பும் ஒரு ஜெகஜோதியாக இருக்குன்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் 2 பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, புது துணிமணி வாங்கணும், சின்ன சின்ன கொஞ்சோண்டு நகையினால் வாங்கணுங்கிற ஒரு யோகம் கொஞ்சம் இருக்குதுங்க. தைரியமாக முடிவெடுப்பீங்க. மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் அது கண்டிப்பாக குறையக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆரோக்கியம் சீராக இருக்குது. இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு அமோக வாய்ப்பு. நட்சத்திர சாரா பலனை பார்க்குறப்ப அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் வெற்றியாகும். தைரியம் இந்த வாரம் அதிகரிக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். ஒரே ஒரு உஷாரா என்னன்னா, வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகணும் அப்படின்னு. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, நீண்ட நாள் ஆசை நீங்கள் மனசில் தேக்கி வச்சுருந்தா அந்த ஆசை நிறைவேறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வீடு மாறணும், இல்லை வண்டி சின்னதாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பரணியை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது. சில சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வேலையில் ஒரு விதமான முன்னேற்றம் இருக்கு. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது பரணிக்கு இந்த வாரம் நல்லது. எங்கே எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லு. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் அவங்களுக்கு அரசு வழியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி உறவுகளை சின்ன பிணக்குகள் இருந்தால் அது மேம்படும். புதிய முயற்சிக்கு உங்களுக்கு அது தொழில், வியாபாரம், வேலை எதுவாக இருந்தாலும் புதிய முயற்சிக்கு கார்த்திகைக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. வெளி உணர்வுகளை தவிர்த்து வீட்டு உணவை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இந்த வாரம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே, சரிங்களா? இப்படிலாம் இருக்குது சார். என்ன ஒரு சின்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெகுலர் பரிகாரத்துக்கு தினசரி வழியில் சிம்பிளாக சொல்கிறேங்க. அது போக எக்ஸ்ட்ரா அந்த பரிகாரம் பண்ணால் வேற ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி தான் அகல் விளக்கு இருக்குல்ல, ஒரு கல்லுப்பு எடுத்து அகல் விளக்கு மேலே வச்சு அது மேலே தீபம் ஏற்றி வழிபடுங்க. வாரத்தில் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு எப்போ திருப்தியாக மனசுக்கு தெரியுதோ அந்த அன்னைக்கு படுங்க. உங்களுக்கு மனசில் ஏற்பட்ட குறைகள், தொந்தரவுகளை நீங்கி சுபிச்சம் நீங்கும். நாளை காலையிலே பண்ணுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பரிகாரம்னு வச்சுக்கலாம். விளக்கேற்றுறது என்னையா நல்லது பண்ணலாங்களே. நல்லது நடக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அமோக வாரம். ஓகேங்களா? சூப்பருங்க. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த வாரம் 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வரைக்கும், அதை திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தின் ராசி பலனை கிரக கூட்டணி வச்சு பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு அலாசுனா எந்த கிரகங்கள் எங்கே போகுது, அதை பொறுத்து நாம் எங்கே அலைய போகிறோம், நல்லது எங்கே நடக்க போகுது அப்படின்னு தேடிட்டு பார்க்குறப்போ உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க, சுக்கிர பகவானுங்க. சரிங்களா? இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், அப்புறம் ராகு, அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட். இது 10ஆம் இடத்துல இருக்காங்க. இது கர்மஸ்தானம். இப்படி எல்லாம் சேர்ந்து கர்மஸ்தானத்தை ஆட்டுவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 11ஆவது வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சனி பகவானும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. சரிங்களா? முக்கிய கிரக மாற்றம் எங்கே வருது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு சந்திரன் வர்றார்.
அப்போ இழுபறியாக கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டிருந்த பல காரியங்கள் வேகம் எடுத்து ஸ்பீடாக முடியும்னு அர்த்தம். குறிப்பாக லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். அதனால் கையில் காசுக்கு குறைவு இருக்காது. கொஞ்ச நாள் காசுலாம் வெளியே போக மாட்டீங்க அப்படின்ட்டு ரைட்டுங்களா. நிதானமாக அடியெடுத்து வைத்தால் உஷாரான காரியத்தை திறம்பட முடிக்கலாம் ரைட்டுங்களா. புரிஞ்சுதுங்க அப்படின்னு அதெல்லாம். சரி, மொத்தமாக வார்த்தை என்ன இந்த கிரகம் வச்சு என்ன சொல்ல முடியும்னு பார்த்தா, நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நிதானமாக அடியெடுத்து ரிஷபராசிக்காரங்க வச்சிங்கன்னா ரைட்டா ஒரு காரியத்தை உஷாரோட ஜம்முன்னு முடிக்கலாம் ரைட்டா. எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனசில் ஒரு விதமான நிதானம் பிறக்கும் இந்த வாரம். உங்களை அறியாமையே அது பிறக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. என்ன போன வாரம் துடுக்கிறது தான் இந்த வாரம் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதித்தன்மை இருக்கும். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சோர்வு வரும். பெரிய தொந்தரவு இல்லை, சின்ன சோர்வு வரும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்ல கேட்டுங்களா. புதிய சொத்துக்கள் வாங்குகிறோம், புதிய வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்ற பற்றி ஒரு பேச்சுவார்த்தை இந்த வாரம் சூடு பிடிக்கும். வாங்கியே அவங்களுக்கு தீவிரம் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் வரும், ஆனால் அதில் லாபம் கண்டிப்பாக இருக்கும் ரைட்டுங்களா. சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி செய்துங்க. ஆனால் 10ல் கிரக கூட்டணி அதிகமாக இருக்குது. 10ஆம் வீட்டில் ஸ்டார்டிங் சொன்னார்ல இருக்குது. அதனால் உங்கள் உழைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டுங்களா. நீங்கள் மேல் அதிகாரிகிட்ட, உங்கள் மேனேஜர்கிட்ட, சீனியர்கிட்ட பேசணும், ஏதாவது பர்சனல் மேட்டராக பேசணும், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 வரைக்கும் டைம் கிடைச்சா பேசுங்க. காரிய பலிதம் டக்குன்னு நல்லது நடக்கும். இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப நல்ல நேரம், இந்த நேரம் உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது ரைட்டுங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா சக ஊழியர்களின் ஆதரவு அபாரமாக இருக்குதுங்க இந்த வாரம் ரைட்டுங்களா. கோஆர்டினேட்டர்ஸ், சபார்டினேட்ஸ் செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கொடுத்த வாக்கை நேரத்துக்கு பர்ஃபெக்டாக காப்பாற்றுவீங்க. புது டெக்னாலஜியை கற்றுக்கணும், அதன் மூலிமா உங்களை டெவலப் பண்ணிக்கணும், நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஒரு எண்ணம், ஆர்வம் அதிகரிக்குது. நிர்வாக திறமையும் உங்களுக்கு கூடும். பயணங்கள் மூலியமாக வெளியூர் பயணமும் உள்ளூர் பயணம் எங்கே போனாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்லலாம். பலவீனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா சின்ன விஷயத்துக்கு நினச்சிருப்பீங்க, நடக்கலைன்னா டக்குன்னு எரிச்சல் அடைஞ்சு வார்த்தையை வெளிவிடுறது கொஞ்சம் நிதானம் அவசியம். கொஞ்சம் இந்த வேலை நாளைக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு தள்ளி போடும் குணம் அது வரக்கூடிய தன்மை இருக்குது. அது தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வேலையை தேடுபவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த வாரத்திலே ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குண்டான அமோகம் அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நேரம் அந்த வேலையை கரெக்டாக உங்களுக்கு கொண்டாந்து புட்டப் பண்ணி வைக்கும். கொஞ்சம் பொறுமை, நிதானம் அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலமே கூட்டாளிகளிடம் இருந்து வந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வரத்து அதிகமாக இருக்குதுங்க. அரசாங்க தரப்பில் கூட உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சப்சிடி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. லாஜிஸ்டிக்கல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்ணுறீங்களே, இந்த பொருள் ஏற்றுமதி அங்கேருந்து கொண்டுட்டு வர அந்த லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே அமர்க்கலமான ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. பணப்புழக்காட்டம் சீராகும், நல்லா தெளிவாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் பங்குச்சந்தை முதலீடு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய முதலீடுகள் செய்கிறப்போ தகுந்த ஆலோசனையின் பேரில் பண்ணுங்கள், இல்லை ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணிட்டு பண்ணுங்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை விரிவுபடுத்த, தொழிலை விரிவுபடுத்த இந்த வாரம் உங்களுக்கு உகந்த வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஒரு மைனஸ் ஒன்றும் கிடையாது ரைட்டுங்களா. முதலீடு அதாவது இந்த சேவிங்கில் முதலீடு பண்ணுறப்ப யோசனை பண்ணணும். தொழில் வியாபாரத்தில் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சரிங்களா. விவசாயம் சார்ந்து பார்க்குறப்ப முருகா நம்ம ஏரியாவில் விவசாயம் தான் பெரிய பிரதான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. தோட்டத்தில் இந்த தென்னை, பாக்கு மரம் வச்சுருப்பீங்களா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. கால்நடை பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வர மாதிரி இருக்குது. அது நம்ம டியூட்டி கூட ரைட்டா, அது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். கிணற்று பாசன வசதியாகட்டும், வாய்க்கால் பாசனமாகட்டும், அல்லது போர் போடுறதுக்கோ இது மாதிரி நல்ல பாசன வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக போர் போட நினச்சா இந்த வாரம் நல்ல வாரம் தான், நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு ரைட்டுங்களா. முதல்ல வார கடைசியில் விவசாய பொருட்களுக்கு விற்க போனீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். கைக்கு உடனடியாக கடன் சொல்லாத அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. குடும்பம், காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா வீட்டில்
விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமான அமைப்பு தானுங்க. ஒன்றும் பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறக்கில்ல, சின்ன சின்ன குறைபாடு இருந்தால் அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம், அப்படியே சரியாயிரும், விட்டுருங்க. கணவன் மனைவிக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் சின்ன ஊழல் வரும், அப்பப்போ கருத்து மோதல் வரும். ஆனால் அதுவே அப்புறம் அன்பாக மாறி ஊழல் கூடலாக மாறி விட்டு கொடுத்து போய் குடும்பத்தை இணக்கமாக கொண்டு போயிடுவீங்க. இப்படி வளைஞ்சு இப்படி கொண்டு போயிடுவீங்க. அதுதானே முக்கியம். நடந்துரும் இந்த வாரம், கொலப்படாதீங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரீன் சிக்கல் தானுங்க. ஆனால் பொது இடங்களில் சந்தித்து பேசுகிறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. கண்டும் காணாமல் போய்க்கிங்க, ஒன்றுக்கு 2 பற்ற வச்சு விட்ருவாங்க. அதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. உண்மைக்காக நீங்களே ஓப்பனாக சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ தான் இந்த காதல் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்கோன்னு வச்சுங்களேன் பொது இடத்துல. புரிஞ்சுதுங்களா? சரி. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவிகள் கவனச்சிதறலை தவிர்த்து ரொம்ப சீரியஸாக படிக்கணும். ரைட்டா? எக்ஸாம் வந்துருச்சுன்னு அதனால் ரொம்ப சீரியஸாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனோட நல்ல மார்க் எடுக்க முடியும். படிப்பீங்க, அப்போ கொஞ்சம் டைவெர்ட் ஆயிடும். இல்லை படித்த சார் நைட்டு காலையில் ஞாபகம் இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடாது, எழுதி பாருங்கள். இந்த மாதிரி பல வழிமுறைகளை கையாண்டு கரெக்டாக படிக்கிற ஷெட்யூல்ட போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சரிங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. ரைட்டா? உங்கள் ரகசியம் உங்களுடன் இருக்கட்டும் இந்த வாரம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை அழகுபடுத்த, புது பொருட்களை வாங்க, உங்களுக்கு வீடே கமகமான மனமாக இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் வீட்டை அழகுபடுத்தணும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகணும்னா டெய்லி இது மாதிரி ஒரு பக்திமயமான வீடாக நீங்கள் மாற்றுவதற்கு இல்லத்தரசிகள் முயற்சி பண்ணுவீங்க. குடும்ப வரவு செலவை நீங்கள் பர்ஃபெக்டாக மாற்றிடுவீங்க. மன அமைதிக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப சாந்தமாக வச்சுருப்பீங்க குடும்பத்தை. யார்? இல்லத்தரசிகள். அதே சமயத்தில் 2 வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் இல்லத்தரசிகளாகட்டும் சரி, கணவன்மார்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு முயற்சியில் அவங்களை ஆறுதலாக இருப்பீங்க. அதுவே கணவன் கூட்டத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரைட்டா? உங்கள் கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்க கஷ்டத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆறுதலாக இருப்பீங்க. அது நல்ல அமைப்பில் ரிஷபராசிக்கு வேலை செய்யுது. நட்சத்திரம் சாரா பலனை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். அவங்களுக்கு செல்வாக்கு இந்த வாரம் அதிகரிக்குதுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. எதிலும் நிதானமாக தான் இருப்பீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்பம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் ஈஸியாக கடந்து போயிடலாங்க கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். இந்த ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியானையே முக்கியம் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டில் இருந்து தகவல் வரக்கூடிய யோகம், உத்தியோக உயர்வு, உங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே ரோகிணிக்கு அந்த கடவுள் அமோகமாக கொடுக்குறார். கேட்டுங்களா? அதே சமயத்தில் முன்கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா ரோகிணியாட்ட ஒரு அற்புதமான ஒரு நபரை பார்க்கவே முடியாது. ஆனால் கோபம் மூக்குக்கு மேலே வந்துருச்சுன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டுருவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வருமானம் உயரக்கூடிய வாரம். நீண்ட நாள் கனவு கண்டிப்பாக நிறைவேறும். தைரியம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஒன்னே உறவினர்கள் தெரிந்த ஆட்கிட்ட போய் சண்டை போடப்படாது. வீண் விவாதங்கள், வீண் வாக்குவாதத்தை அவங்கள்ட்ட தவிர்த்துக்கணும். ஓகே? தெரியாத சண்டை போட்டால் வேற மாதிரி போகும். தெரிஞ்சாலும் சண்டை போட்டால் நண்பர்கள் பகைவராக மாறிடுவாங்க. அது நமக்கு தேவைங்களா? தேவையில்லை. கீப் குவைட், தட்ஸ் ஆல். சரி, உங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை 2 நாள் ஏதோ ஒரு நாள் பண்ணலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு உங்கள் வரவேற்பறையில் வைங்க. இது டெய்லி பரிகாரத்துலேயும் வரும். நீ அப்படி செஞ்சால் ஏதோ ஒரு நாள் அப்படி செஞ்சால் கூட போதும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா எதிர்மறை ஆற்றலை கொஞ்சம் அது இழுத்துக்கு. அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி வாசல் வச்சு விட்ருங்க. இது நான் டெய்லியும் ராசி பலன்னு சொல்கிறோம். அந்த பலனையும் செய்யலாம், இதுலேயும் இப்படி செய்யுங்களா. செஞ்சீங்கன்னா தோஷம் கரைஞ்சு சுபிச்சம் விலகும். அதுக்காக சொல்கிறோம். ரைட்டா? இந்த நாள் செஞ்சால் சிறப்பு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களை, இந்த வாரம் அதாவது 9ஆம் தேதியிலிருந்துங்க 5ஆம் தேதி வரைக்கும் எப்படியெல்லாம் கிரக கூட்டணிகள் இருக்குது, இதை பொறுத்து உங்கள் வார அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மிதுனராசிக்கு உள்ளே போனாங்க. உங்கள் அதிபதி புதன் பகவானுங்க. இந்த வாரத்தை பொதுவாக பார்த்தா கிரகங்களுடைய ஆட்டம், கிரகங்களுடைய மூமெண்ட் கொஞ்சம் பலமாக தான் இருக்குதுங்க. முக்கியமாக உங்கள் ராசிக்கு லக்ன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. அங்கிருந்து 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், ராகு, செவ்வாய் கூட்டணியை அப்படியே பார்க்குறார். 1ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டை நேரடியாக பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி புதன் 9ல் ராகுவுடன் இருக்கங்காட்டி யோசனைகள் உங்களுக்கு மின்னல் வேகத்தில் வரும். டக்குன்னு அந்த யோசனை படப்படன்னு வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் குருவின் பார்வை படுறார். அது குரு வக்ர ஸ்டேட்டில் வேறு இருக்கார். அப்போ என்ன ஆகுனா தப்பான முடிவுகளை தவிர்த்து சரியான பாதையில் உங்களை இழுத்துட்டு போகக்கூடிய யோகம் இருக்குதுன்னு அர்த்தம்.
ரைட்டுங்களா? யோசனை பல வகையில் வரலாம், ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆனால் மைனஸுக்கு போக மாட்டீங்க, பாசிட்டிவ் வழியிலே திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான மாற்றம் என்னென்னா, உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சனியும் ப்ளஸ் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அப்போ வேலையில் ஒரு பக்கம் அழுத்தம், ஒரு ப்ரெஷர் ஒரு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படி இருக்குது. சரிங்களா? பொதுவாகவே உங்களுக்கு புதன் பகவான் 9ல் இருந்தாவே பொன்னும் பொருளும் சந்தேகம் இல்லாமல் ஒரு சுமூகமாக வரும் அப்படின்னு ஒரு ஐதீகங்க. அதே சமயத்தில் குரு பார்த்தால் குறையெல்லாம் தீரும் அப்படிங்கிறது அந்த வாக்குங்க. எல்லாம் முருகன் அருள் தானுங்க. குரு பார்த்தால் குறையெல்லாம் தீரும் நம்பணுங்க நீங்கள். சரிங்களா? மனசில் ஒரு விதமான புது தெம்பு இந்த வாரத்தில் பிறக்குதுங்க. நாம் எதையும் சாதிக்கலாங்க, நம்மளால் முடியாதா அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. ரைட்டுங்களா? பழைய பகைகள் மாறுங்க. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட வேண்டாதவங்க அப்படின்னு இந்த வாரம் யாருமே இருக்க மாட்டாங்க. வேண்டாதவங்க கூட உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்பாங்க. ரைட்டுங்களா? உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சோர்வு வந்தால் கூட பெரிய பாதிப்பு இல்லைங்க. வராத பணம் கைக்கு வரும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் டக்குன்னு முடியும்னு வச்சுக்கலாம். சுப காரியத்துக்கு உண்டான பேச்சுக்கள் ஆரம்பிக்க இந்த வாரம் நல்ல வாரம் இந்த வாரம். சரிங்களா? சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வேலைப்பளு அநியாயத்துக்கு அதிகமாக தான் தெரியுதுங்க இந்த வாரம். ஆனால் அதுக்கேற்ற அங்கீகாரம், ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுக்கு ஒரு புகழ் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகள் கூட உங்கள் சம்பள உயர்வு பற்றியோ ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு, ஒரு இன்சென்டிவ் இந்த மாதிரி பேசுவதற்கு உண்டான ஒரு நல்ல நாள் இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பேசணும்னு நினச்சா வர்ற புதன்கிழமை மத்தியானம் 12லிருந்து 1:30 வரைக்கும் பேசுங்களேன். அது ஒரு சுப நேரம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்களை அடிச்சுக்கிறக்கு ஆள் கிடையாது. நேர மேலாண்மை உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் சக ஊழியர்கள் சப்போர்ட் நல்லா இருக்குது. புது ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஒர்க்கோடு இருந்தாலும் ஏன் வேலையப்பா அப்படின்னு பொறுப்பாக பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் வேலை, அந்த ஐடி சாஃப்ட்வேரில் கொஞ்சம் வேகம் அதிகமாகவே செய்வீங்க. படப்படன்னு பாராட்டுகள் அமோகமாக உண்டு. என்ன சின்ன மறதி இருக்குது, அப்பப்போ தூக்கம் இல்லாத ஒரு தவிப்பு மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஐடி மற்றும் டெக்னிக்கல் துறையில் புதுசாக வேலை தரேன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அமோகமான முன்னேற்றம் தானுங்க. தொழில் பார்த்தா தொழில் வியாபாரம் நல்லா தான் இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் அதில் இருக்கக்கூடிய தன்மை வசூலாகுங்க. புதிய பார்ட்னர்ஷிப் அமைக்கும்னு நினச்சிங்கன்னா அமையும். கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஏஜென்சி, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் அமோகமாக இருக்குதுங்க. விளம்பரம் மூலியமாக உங்கள் அதாவது வியாபாரம் தொழில் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணாங்க ஒரு எண்ணம் வந்து போகும். கண்டிப்பாக அந்த விளம்பரத்து மூலிமா லாபம் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க. சரிங்களா? போட்டி பொறாமை எல்லாம் விலகிவிடும், கவலைப்படாதீங்க. என்னென்னா கொஞ்சம் பலவீனம்னா அந்த மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறதுல மிஷினரி தொழில் இருந்தால் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிறது, அப்புறம் லேபர் பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணணுங்க. மற்றபடி ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்களே, ஆன்லைன் மூலிமா பொருள் விற்கிறது, இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஆர்டர் நல்லாவே இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணற்று பாசனத்தில் தண்ணி வரத்து, கிணற்று பாசனம், போர்வெல், தண்ணி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்குதுங்க. தண்ணி இல்லைங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாங்க. தோற்ற வேலைகளில் பொதுவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த வாரம். சரிங்களா? ஆடு மாடு கோழி வாத்து வளர்க்குறீங்களே, அந்த கால்நடை வளர்ப்பு தீவன செலவு கம்மியாக தான் இருக்கும் இந்த வாரம். பெரிய நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. கால்நடைகளுக்கு புதுசாக ஒரு பட்டி ஓடணும், ஒரு கொட்டா ஓடணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒரு ஐடியா கூட செய்யலாங்க, தப்பு கிடையாது. இந்த வாழை தென்னை விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் உங்களுக்கும் இந்த வாரம் பணப்புழக்காட்டம் கையில் காசு வளர்க்குற அளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் விவசாயி கொடுத்து. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? குடும்பம் காதல் கல்வின்னு போனால் குடும்பத்தில் வீட்டு விசேஷங்களுக்கான ஏற்பாடுகள் இந்த வாரம் கொஞ்சம் தடபுடலாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. விட்டு கொடுத்து போகிறது தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதலுக்கு கிரீன் சிக்னல், பச்சை கொடி காட்டுவாங்க வீட்டில். கல்யாண பேச்சை வீட்டில் தைரியமாக ஆரம்பிங்க, ஜெயிக்கலாம். பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் படிக்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். எக்ஸாம் டைம் அப்படி பிளான் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களுக்கு ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு தனி மரியாதை இருக்குதுங்க. சரிங்களா? மரியாதை அதிகரிக்கும். ப்ரொமோஷன் வாய்ப்பு கூட சில பெண்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை உயரும் உங்களை பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதுசாக வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணுங்கன்னு நினைப்பீங்க. வீடு சுத்தமாக வச்சுருப்பீங்க. உறவினர்கள் வருகையால் சொந்தக்காரெலாம் வருவாங்க, அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் குடும்ப மகாலட்சுமியாக நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நட்சத்திரம் சாரா பலனுக்கு நேராக போனாங்க. உங்களுக்கு மிருகசீரிஷம்
பண வரவு தாராளமாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் யோகம் இருக்குது. ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். சொத்து சேர்க்கை கூட ஓரளவுக்கு டெவலப் ஆகுது மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கவனமாக இருக்கணும் மிருகசீரிசத்துக்கு. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலைக்காகவோ மற்றெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு யோகம் இருக்குதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் கோயிலுக்கு போகிற எண்ணம் வலுப்பெறன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. தடைப்பட்ட காரியம் இந்த வாரத்தில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையும்னு வச்சுக்கங்களேன். தடைகள் நீங்கும்னு சொல்லலாம். முன்கோபத்தை குறைச்சிங்கன்னா திருவாதிரை இந்த வாரம் அமோகம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை, குடும்பத்துக்கே சந்தோஷமாக இருக்குங்க. வேலை வாய்ப்புக்காக அழைச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மகிழ்ச்சியான செய்தி உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் தேடி வரும். கவலைப்படாதீங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பது புனர்பூசத்துக்கு இந்த வாரம் நல்லது. சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பரிகாரம்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் கல்லுப்பு மேலே அகல் விளக்கை வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு நீங்கள் வாசலில் சும்மா வச்சிருங்க. காலையில் வச்சு சாயங்காலம் அப்படியே வச்சுட்டு சாயங்காலம் அந்த கற்பூர காற்றுல கரைஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அப்படியே அதை வச்சுருங்க. கரையிறதுன்னா என்ன ஆகுன்னு என்ன அர்த்தம்? கற்பூரம் கரைய உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். சின்ன பரிகாரம், இது ஒரு சின்ன திருஷ்டி. ரைட்டுங்களா? கற்பூரம் கரையில சார், எங்கள் வீட்டில் அப்படியே இருக்குது சார், கண் திருஷ்டி போகலின்னா ஒன்றும் குழப்படாதீங்க. கற்பூரத்தை வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு வாசலில் வச்சு பற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். சிம்பிள், சுபிட்சமாக இருக்கும். ரைட்டுங்களா? எந்த கிழமை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கிழமைன்னு சொல்லலைங்க. எந்த கிழமை வேணாலும் இந்த கம்மிப்பிறகு செய்யலாம். உங்களுக்கு எப்போ தோதுவாக இருக்கும், எப்போ வச்சு மன கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் செய்யுங்களேன். எந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிற பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு பண்ணுங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த வாரம், அதாவது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 5 வரைக்கும் இந்த வார கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்கள் ராசி கட்டத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு ஓட்டோம்னா கிரகங்கள் செம்ம வீட்டாக கோந்திருக்குதுங்க. யாருக்கு? உங்களுக்குங்க. ரைட்டுங்களா? என்ன அப்படி கோந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் 7ஆம் வீட்டில் இருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களுக்கு போய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார். உங்களுக்காகவே போகிறார். ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி, அதாவது சூரியன், ராகு, செவ்வாய், அப்புறம் புதன், வக்ரஸ்டேட், இப்படிலாம் இருக்காங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து 8ஆம் வீடு, இதை அஷ்டமஸ்தானம் சொல்லுவோம். அட்டமஸ்தானம் எப்படி வேணும் சொல்ல. அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முகாமிட்டில் அங்கே கோந்திருக்காங்க. இது கொஞ்சம் உஷார் பார்ட்டி அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனி ப்ளஸ் சுக்கரன், பாக்கியஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் சேரங்காட்டி ஒன்றா இருக்காங்க. இது அமைப்பு. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் குரு. அப்போ எப்படி பண்ணலாம்? இந்த 8ல் கிரகங்கள் இருந்தால் கூட நீங்கள் 8ல் கிரகங்கள் இருந்தாலும் எட்டி பிடிக்க போகிறீங்க. எதை எட்டி பிடிக்க போகிறீங்க? வெற்றியை அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள். ரைட்டுங்களா? மனசில் ஒரு சின்ன படபடப்பு அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படபடப்புனால தைரியத்தை கைவிட மாட்டேங்க. உடே எனக்கு தெரியாத பார்த்துக்கிறோடு அப்படிம்பீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் அமோகமாக இருக்குதுங்க. இந்த வாரம் அந்த பெரியவங்க ஆசீர்வாதம் ஒரு கவசமாகவே இருக்குது. அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையில்லாதவங்ககிட்ட தேவையில்லாத பேசுகிறத குறைச்சிக்கிட்டு செயலில் இறங்குங்க. ரொம்ப நல்லது. நன்மை பயன். ரைட்டா? வெட்டி பேச்சு, வீண் பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திடீர் பயணங்கள் வரலாங்க. அது உங்களுக்கு லாபகரமான பயணமாக இருக்கும். பழைய நண்பர்கள் நண்பிகள் யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க. ஒரு கஷ்டமாக இருந்தால் ஒரு வழி சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை போல கொஞ்சம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கிடுகிடுன்னு அதிகமாக தான் தெரியுதுங்க. என்னப்பா வேலை மேலே வலை வந்துட்டே இருக்குது, நிற்கிறக்கே நேரம் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. மேலதிகாரிகள்கிட்ட வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமா பர்சனலாக பேசணும், உங்கள் ப்ரமோஷன் விஷயமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. எடுத்தவங்க வலித்தன்னு பேச வேண்டாம். அவர் மூடு எப்படியோ தெரிஞ்சுட்டு அது மாதிரி பேசுங்க. மற்றபடி உங்கள் உழைப்பு கேட்ட தக்க அங்கீகாரம் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அவசரப்பட்டு பேச வேண்டாம் சொல்கிறேன். ரைட்டுங்களா? வேலையை சரியாக முடிச்சுட்டு சபாசன் பேர் வாங்குவீங்க. அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. புதிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வரும். அமோகமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் முடியக்கூடிய நிலைமை எல்லாமே நல்லாயிருக்கு. ஜம்முன்னு முடிப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கை கெட்டும் தூரத்தில் கூட ஒரு வாய்ப்பு வரும். கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சரிங்களா? சம்பளம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பிடிச்சிக்குங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா சம்பளத்தை அதிகம் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சின்ன மறதியால் வேலையில் சின்ன தப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. இது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாங்க. கோபத்தை குறைச்சிக்குங்க. ஆஃபீஸில் அப்படி இருந்தால் நீங்கள் தான் கண்ணு ராஜா. உண்மை இதுதானு. ரைட்டா? கோபம் தான் மூக்கு மேலே வந்துடும். சொன்னது செய்யலைன்னு டக்குன்னு கோபம் வந்துடும் வச்சுக்கலாம். மேனேஜராக இருந்தாலும் அவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க.
ஐயோ ஆகவே ஆகாது. தொழில் வியாபாரம் அதெல்லாம் பார்க்குறப்போ தொழிலில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறப்போ ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க, பொறுமையாக பண்ணுங்கள். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கணக்கு விஷயத்தில் கணக்கு வழக்கில் தெளிவாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும், ஆனால் செலவும் காத்திருக்குது அப்படின்னு சொல்லணும். உண்மை சொல்லிடணும்ல ரைட்டுங்களா. இந்த வாரத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக செய்யலாம். அதில் ஒன்றும் இது இல்லை ரைட்டுங்களா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த தோட்ட வேலைகளில் ஆட்கள் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குதுங்க. வேலைக்கு பண்ணதுக்கு ஆளே வரமாட்டேங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கும். ஏன்னா நம்மளே இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குதே. நானும் வீட்டுக்காரையும் பசங்களையும் லீவில் வந்தால் கூட தோட்டத்து வேலைக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆள் அவ்வளோ டிமாண்டாக இருக்குதுங்க. ஆடு மாடு கால்நடைகள் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுங்க. தீவன செலவு கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதிகம் வர மாதிரி தெரியுது உங்களுக்கு ரைட்டுங்களா. கிணற்று பாசன வசதி இருக்கிறவங்களுக்கு பயிர் விளைச்சலும் திருப்தியாக இருக்குது, அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொஞ்சம் விவசாயினாவே பொதுவாக நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும் சரிங்களா. பொதுவாக விவசாயத்தில் பண வரவு சுமாராக தான் இருக்குதுங்க, ஆனால் நஷ்டமெல்லாம் கிடையாது ரைட்டுங்களா. இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த லாபமெல்லாம் சரியாக வரலையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். கைக்கு வர காசை உடனே வேறு ஒன்றுக்கு மாற்றிடுவீங்க ரைட்டா. மாற்றி வேற ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா வேற ஒன்றும் இல்லை. அதே விவசாயி கொடுத்து எத்தனைக்கும் பெரிய மிச்சமாக இருப்போது, ஒரு சீட்டு நாட்டு போடுவோம் அவ்வளோதானுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கல. குடும்பம் காதல் அப்படின்னு பார்க்குறப்போ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நல்லா நடக்குதுங்க. அப்பா வழியில் தந்தை வழியில் அந்த உறவில் ஒரு ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊழல் அப்பப்போ வரும். அது எல்லா குடும்பத்திலையும் கல்யாணம் ஆன ஊசிலிருந்து 50 வயசு இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன ஊழல் வரத்தானே செய்யும். அந்த ஊழல் ஒரு லவ்வாக உங்களுக்கே மாறி பாசமாக மாறி, என்னையா சும்மா சண்டை போட்டுருவா வா நீ எப்போ பார்த்தாலும் பிடிச்சா அப்படின்னு அந்த கொஞ்சலாக மாறிடுன்னு வச்சுக்கல. ஊழல் காதல் கொஞ்சம் இதுதான் தாம்பத்திய உறவு உங்களுக்கு இந்த வாரத்தில் சரிங்களா. விட்டு கொடுத்து போவீங்க. காதலர்கள் ஒரிஜினல் காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த வாரம் லவர்ஸ்க்கு ஒரு எவர்கிரீன் வாரம் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் சொல்கிறதுக்கு சரியான நேரம், ஆனால் நிதானமாக பொறுமையாக யார் உங்களை புரிஞ்சுக்குவாங்களோ அவங்களுக்கு முதல் உங்கள் காதலை சொல்லுங்கள் ரைட்டுங்களா. நல்ல விஷயத்த பேசுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தான் படிப்பாங்க ரைட்டா. இந்த டிஜிட்டலில் கேம்ஸ் விளையாடுறது, மொபைலில் கொஞ்சம் அப்படி அப்படின்னு கொஞ்சம் எசகோசக்காக விளையாடுறதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. எக்ஸாம் டைமு கவனம் சிதறாமல் படிச்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரம் தான் ரைட்டுங்களா. கவனம் சிதறல் இது இருக்கக்கூடாது ரைட்டுங்களா. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இடத்துல உங்களை பற்றியோ சம்மந்தம் இல்லாமல் நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு வதந்தின்னு வச்சுக்கோ. அந்த வதந்திகளை பொருட்படுத்தாதீங்க ரைட்டா. அதனால் சமயத்தில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அதை நம்ம டெவலப் பண்ணுவோம். அப்படி உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பொறாமல் தானுங்க வேறு என்ன. இந்த சின்ன வயசில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசட்டு தைரியமா அப்படின்னு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கோபம் தானும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவில் எப்படியாவது குறைக்கணும், பசங்களையும் பணம் ஏற்றி வைக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சில பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குதுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்குவீங்க, கணவனையும் திருப்தியாக வச்சுக்குவீங்க. அதனால் வேலைக்கு செல்ல பெண்களுக்கு கந்திஷ்டி இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பணத்தை மிச்சம் பண்ண எண்ணம் இருக்குது. இதுதான் பொதுவான ஒரு மனநலன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. மனசு பொதுவாக நிம்மதியாக இருக்குது ரைட்டா. டோன்ட் வரி. நட்சத்திர சாரா பலனை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம் சுப செய்திகள் வந்து சேரும். பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் நிலுவை வேலைகள் பெண்டிங் ஒர்க்கில் அந்த வாரம் முடிச்சிருவீங்க. நீங்களும் வழக்கமாக வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்லலாம். பூச நட்சத்திரம் வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு ஸ்டெப் மேலே போகிறது, பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. திடீர் பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் பூசத்துக்கு தெரியுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. வெளிநாட்டு யோகம் கூடி வர மாதிரி இருக்குது. அது வேலையாக இருக்கலாம், வரனா கூட இருக்கலாம், அப்படி வேணாலும் இருக்குதுங்க. யாருக்கும் வாரண்டி கொடுக்காதீங்க எந்த விஷயத்துக்கும். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா திருமண பேச்சுக்கள் கைகூடுற மாதிரி இருக்குது. சொத்து சிக்கல்கள் படிப்படியாக தீரும். அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் உதவி ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. கண்ணில் லேசாக பிரச்சனை வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் கவனமாக இருங்க ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய சின்ன சின்ன மன கஷ்டம் நீங்கள் ஒரு மஞ்சள் பரிகாரம்னு வச்சுக்கலாம். அதை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் குளிக்கிறீங்களே அதில் சேர்த்து குளிங்க. இல்லைன்னா வீட்டு வாசல் இருக்குல்ல, வீட்டு வாசலில் 2 பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு திருஷ்டி போகும் ரைட்டா. எப்போ குளிக்கலாம்னா எப்போ வேணாலும் குளிக்கலாம். அதுபோல் டெய்லி பரிகாரம், சிம்பிள் பரிகாரம் டெய்லி ராசி சொல்கிறோம். இது வார பரிகாரத்தில் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் செய்யலாம் ரைட்டுங்களா. நல்லது பலிக்கட்டும். நற்பவி கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் அதிபதி சூரிய பகவான் இந்த வாரம் 9ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கோச்சார அமைப்பில் வச்சு பார்த்தா கிரகங்களை அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா
இந்த வார சிம்ம ராசிக்கு ஒரு விசித்திரமான கட்டம் இருக்குதுங்க. என்ன விசித்திரமான கட்டம் அப்படின்னா, உங்கள் ராசிக்குள்ளேயே கேது அமர்ந்து மனசுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பத்தை கொடுத்துட்டு அப்படியே இருப்பார். எதையுமே இதை பண்ணலான்னு நினைக்கிறேங்க, ஆனால் முடிய மாட்டேங்குதுங்க, குழப்பம் வந்துடுதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்படி குழப்பத்தை கட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல ராகு செவ்வாயோட இருக்கார். அப்போ கொஞ்சம் கெத்தாத்தான் இருப்பீங்க. நாமளா குழம்புறா வெளியே தெரிஞ்ச நம்ம கஷ்டமாச்சு அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அந்த சூரியன் பவர் வேலை செய்யும். எதிர்ப்புகள், ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தால் கூட நம்ம சிம்ம எப்பவுமே அசால்ட்டாக ஜெயிக்கக்கூடிய ராசிங்க இது உங்கள் ராசி. ரைட்டுங்களா? சூப்பருங்க. மனசில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு புதுத்தம்பு கிடைச்ச மாதிரியே ஃபீலிங் இருக்கும். ரைட்டா? சுணக்கமும் இருக்காது. பழைய பகையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதுக்கு பகைமை, அவங்கள போய் சண்டை போட்டால் நம்ம காரியம் நடக்காது அப்படின்னு நீங்களே அனுசரித்து போய் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பீங்க. உடுமாப்பில் தெரியாமல் பேசிட்டு கூட எமோஷனல் பேசிட்டு இப்போ என்ன இருக்குது, சாரி போதுமா அப்படி நீங்களே சமாதானம் போய் அவங்ககிட்டயே காரியம் சாதிப்பீங்க. ரைட்டா? யார்கிட்ட எப்படி பேசணும் வல்லமை உங்களுக்கு அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன். சில காரியங்களில் கொஞ்சம் இழுபடி இருந்தால் கூட ஆனால் அந்த காரியம் உங்கள் பேச்சாலேயே கைகூடும். அதுக்கு தான் அவ்வளோ தூரம் முதல்ல சொன்னது. வீட்டில் விசேஷங்களை பற்றி பேச்ச ஆரம்பிக்கலாங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்கள் பேச்சு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சோர்வு வந்தால் கூட ஒன்றும் கவலை இல்லை. சாப்பாடு விஷயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகாரம் குறையாதுங்க. அந்த பவர் அப்படியே தான் நிற்குது. நிலுவையில் இருந்த சில வேலைகள், நிலுவையில் இருந்த சில சம்பள பாக்கிகள், நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்குதுங்க. புதுசாக பொறுப்புகள் தேடி வர அமோகமான யோகம் இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. தொலைதூர பயணங்கள் கூட லாபம் உண்டு. பலவீனம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்களே, அதையும் சொல்லணும்ல. என்ன, உங்களுக்கு அதிகாரிகள் இருப்பாங்களே, சுப்பீரியர் அத்தாரிட்டி, அவங்ககிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக பேசும். நமக்கு என்ன காரியம் வேணுமோ அதை மட்டும் தெளிவாக பேசுங்க. அதே சமயத்தில் வேலைப்பொழு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு இல்லை சார், ஒன்று எடுக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். என்ன பண்ணுறது, வேலைப்பொழு அப்படி தான் வருதுங்க, அனுசரித்து தான் போகணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கூட்டு தொழிலில் பார்ட்னர் நல்ல ஒத்துழைப்பு இருக்குதுங்க. அப்பப்போ சின்ன இடக்கு மடக்கு வந்தால் கூட அந்த இடக்கு மடக்கை நீங்கள் சரி பண்ணி அந்த வியாபாரம் தொழிலை அனுசரித்து கொண்டு வருவீங்க. புதிய ஆர்டர்கள் எடுப்பதற்கு இது சரியான நேரம். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களே, அவங்களுக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்கு அமோகமான வாரம் இந்த வாரம் இருக்கும். கவலைப்படாதீங்க. தொழில் விரிவாக்கத்துக்கு, வியாபார டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கும் வழி பிறக்கும். ரைட்டா? இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண பரிமாற்றம், கேஷ் ஃப்ளோ, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து வேண்டாம், கொஞ்சம் கைமாற்று கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம்னு வச்சுக்கல. ரைட்டா? மற்றபடி பெரிய முதலீடு பண்ணக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, தெரியாத இடத்துல அப்படி மாதிரி ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ண வேண்டாம்னு வச்சுக்கல. தெரிஞ்ச இடத்துல பண்ணுறது தப்பு இல்லை, தெரியாத இடத்துல புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம், லாபம் நிறையா வரும், அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பண்ணுறது வேண்டாம். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில், கிணத்து பாசனத்தில் தண்ணி வசதி ஓரளவுக்கு திருப்தியாக தான் தெரியுதுங்க. ஆடு மாடு கால்நடைகள் பராமரிப்பில் சின்ன சின்ன செலவு வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் லாபத்தில் குறையாது. உபரி வருமானம் நல்லா தான் இருக்குது. தென்னை வாழை பயிரிட்டிருக்கீங்களா விவசாயிகளுக்கு நினச்ச விலை சந்தையில் மார்க்கெட்டில் கிடைக்கும். ரைட்டுங்களா? பண உறவு வார கடைசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனி ஞாயிறு இந்த மாதிரி நல்ல பணப்புழக்காட்டம் விவசாயிகளுக்கு திருப்தியாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் வருது. இந்த 2 நாள் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு சில காரியத்தை பற்றி பேசுகிறப்போ கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும், ஆனால் பெருசாக வராது. விட்டு கொடுத்து போய் சண்டை வராமல் கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சொன்ன ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் முருகா, கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்யம் அதிகரிக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கொடுத்து உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்குவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் இந்த வாரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் தேவையற்ற பிடிவாதம் 2 பேருக்கும் வேண்டாம். காதலை பொறுத்த வரைக்கும் ரைட்டா, அனுசரித்து போய்க்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகள்லாம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறீங்க. மற்றபடி டிஜிட்டல் பொருட்கள் சம்மந்தப்பட்டதில் கவனத்தை சிதற விடாதீர்கள். எக்ஸாம் டைமு, மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டரு இந்த ஐட்டம்லாம் இருக்கிற எல்லாம் தள்ளி வச்சுட்டு படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தணும். யார் நீங்கள்? சிம்மராசி பெண்களும் ஆண்களும் பசங்க பிள்ளைகளாம். சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு வீட்டு நிர்வாகத்தில் உங்கள் கைதானங்க ஓங்கி இருக்குது. ரைட்டுங்களா? புதுசாக வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் சான்ஸ் இருக்குது. அதே சமயம் உடல் நலத்தில் கொஞ்சம் முதுகு வலி கால் வலி வர மாதிரி தெரியுது, அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. ரைட்டா? சுப காரியங்களை பற்றி பேச்சு, பெண்களின் முடிவு தான் முக்கியமாக இருக்குது. உங்கள் முடிவு தான் முக்கியமாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை ஒரு ஆலோசனையை கேட்டு ஃபைனல் பண்ணுவாங்க.
ஸோ முதல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறது தான் கொஞ்சம் ஃபைனலாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? மன அழுத்தமெல்லாம் பெருசாக இல்லைங்க. இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, அதெல்லாம் வழக்கமாக செய்கிற வேலையை நிம்மதியாக செய்யலாம். நீங்கள் நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மகம், அவங்களுக்கு இந்த வாரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திடீர் பொருளாதார முன்னேற்றம் இல்லை, லெவலான பணவரவு அப்படியே லெவலாக இருந்துகிட்ருக்கும். கவலைப்படாதீங்க. சொத்து விவகாரங்களில் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு சுமூகமாக தீரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பழைய நண்பர்களை சந்தித்து மனம் சந்தோஷப்படுவீங்க. ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்போ வழக்கம் போல வேகமாக போகாதீங்க, லிமிட்டாக போங்க, பொறுமையாக போங்க சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்போ எல்லா விஷயத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறீங்க, புதுசாக ஒரு தொழில் பண்ணணும், வியாபாரத்தை அங்கே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் பூரத்துக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, காசு போனதுக்கு பிரச்சனை. வெளிநாட்டு யோகம் கூட செய்வது கைகூடும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. ரைட்டுங்களா? என்ன அடுத்த விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், உங்களுக்கு ஒரு வேலையை எடுத்தால் ஒரு சின்ன தடை வர தடைகள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி உள்ளே கொஞ்சம் போயிட்டீங்கன்னா வெற்றி அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சோலோ ப்ரொப்ரைட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெற்றி உங்களுக்கே உரித்தானது அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த தடையை தாண்டணும். அப்போ நம்ம முயற்சி தீவிரமாக இருக்கும்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த முயற்சி தீவிரமாக இருக்கும்னு அர்த்தம். தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு மாரல் சப்போர்ட், உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரைட்டா? முயன்றால் முடியாது என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லை. உங்களால் அந்த ஒரு ஸ்டார்டிங் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது. கௌரவம் அந்தஸ்து கூடும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கும். ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பெரிய பரிகாரம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையிலையோ மாலையிலையோ உங்கள் வீட்டில் ஒரு பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேப்பலையை போட்டு சாமி ரூமில் வச்சுருங்க. மறுநாள் அந்த தண்ணியை செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். அவ்வளோதான் சின்ன பரிகாரம். மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிம்மராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதையும் பாருங்கள். நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் 9ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கோச்சார அமைப்பு கிரக கூட்டணிகளாக வச்சு எப்படி இருக்கும் பண்ணால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படி இந்த வார ராசி பலனை போட்டுட்ருக்குறேங்க. அது பிரகாரம் பார்த்தா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவானுங்க. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல வக்ரமாகி கூடவே சூரியன், ராகு, செவ்வாயோட வந்திருக்கார். ஒரு பெரிய கூட்டணியே இருக்குது. அதனால் குரு பகவான் 10ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்கத்தான் செய்கிறார். அப்படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இந்த கூட்டணி அமைஞ்சங்காட்டி நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் குரு பகவான் 10ல் இருந்து உங்கள் ராசியை திருப்பி சொல்கிற டைரெக்டாக பார்க்குறார். அதனால் இந்த வாரத்தில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோணும். புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்கிறதா ஒரு காரணம் இருக்குது. ரைட்டா? 6ல் 4 கிரகங்கள் வந்தாலும் அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. குருவின் பார்வை இருக்கும், கலங்காதீங்க, அவ்வளோதான். ஏன்னா சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச பந்த குழப்புவாங்க. குழப்பம் அடைய வேண்டாம். அதனால் தெளிவாக சொல்கிறேன். ரைட்டுங்களா? மனசில் ஒரு சின்ன பதற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். குருவோட பார்வையால் உங்கள் காரிய சித்தி, காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. வீண் பிடிவாதம் இந்த வாரம் வேண்டவே வேண்டாம். ரைட்டுங்களா? கொஞ்சம் வளைஞ்சு கொடிச்சு போவது உங்களுக்கு நல்லது. ரைட்டுங்களா? பழைய பாக்கிகள், கடன்கள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். ஆனால் கைக்கு வந்ததும் செலவு கரெக்டாக நிற்கும். வரவும் செலவும் அந்த மாதிரி இருக்குதுங்க. தூக்கத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நல்ல நேரத்தில் நல்லா தூங்குற ட்ரை பண்ணும். பழசாக மட்டும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரைட்டுங்களா? வெளியூர் பயணங்கள் போகிறப்போ, வண்டி வாகனத்தில் போகிறப்ப பொதுவாகவே நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. மெதுவாக போங்க, அவசரமெல்லாம் இல்லை. டைம் ஆனால் 1/2 மணி நேரம் லேட்டானால் ஆகிட்டு போகுது பெண்ணுங்க, அப்படி போங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அசந்து போயிடுவாங்க, ஆச்சரியமாக பார்ப்பான். நிலுவையில் இருந்த பல ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் கையில் மூவ் ஆகிட்டே இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? சின்ன பலவீனம் என்னென்னு பார்த்தா வேலைப்பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஓயாமல் உழைக்கிறனப்பா, ஐயோ சாமி முடியவே முடியல அப்படிங்கிற கொஞ்சம் அந்த கஷ்டமான இதுவும் இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட நம்ம அதெல்லாம் வெளி சொல்லிக்கூடாது. வாயை கொடுத்து மாட்டிக்கூடாதுங்க, உஷாராக இருக்கும். உயரதிகாரிகிட்ட உங்கள் கோரிக்கை, உங்கள் ரெக்வஸ்ட், உங்கள் ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது சொல்லணும்னா புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு காலையில் 10 to 11 உங்களுக்கு யோகா அமைப்பு நல்லாயிருக்கு. அந்த டைமில் பேசுங்களேன்.
வேலை தேடுபவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். இன்றைக்கி அதான் நிற்கிறக்கு நேரம்லாம் ஓடுறது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா, பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவீங்க, அவரும் உங்களை அனுசரித்து வருவார். 2 பேரும் ஒருமித்த கருத்தோட வியாபாரம் தொழிலை சிறப்பாக பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங்கில் பல யுக்திகளை கையாண்டு உங்கள் தொழில் வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கும். பழைய கடன்களை நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான வழி கிடைக்கும். தொழில் விரிவாக்கத்துக்காக, வியாபார டெவலப்மெண்ட்டுக்காக வங்கி கடன் வாங்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். உங்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு பலவீனம்னா வேலைக்கு வர்றாங்களே அந்த ஆட்கள் அடிக்கடி இந்த வாரத்தில் லீவ் போட்டு உங்களுக்கு இம்சை பண்ணுவாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஆகிப்போச்சு சார், லீவு சார், காய்ச்சல் சார், குளிர் சார், அப்படி இப்படின்னு கூட டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால் நீங்கள் எதிரிக்குமே வார்த்தையை விட்டுறக்கூடாது. போட்டியாளர்கள் உங்களுக்கு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ டவுன் ஆகிறீங்களோ அந்த இடத்துல அவங்க பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. டவுனே ஆகக்கூடாது, உஷாராக இருக்கும். வேலையாட்கள் வந்தானே வராட்டினா நான் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரி கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடியாக வச்சுருக்கோம். புரியுதுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சுமாராக இருந்தால் கூட நல் பெயர் உங்களுக்குன்னு ஒரு பேர் கெடாது. நல்ல லாபமான பேர், அமோகமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. பணம், அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த நம்பிக்கை அவசியம். அதுக்கப்புறம் தான் பணம். நம்பிக்கை தான் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். கேட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணற்று பாசனம் அல்லது போர்வெல் வச்சு கிணற்று பாசனம் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு சின்ன இந்த மோட்டார் பராமரிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் வீண் செலவு வர்ற மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது. போர்வெல்லை கழட்டி மாட்டினா எவ்வளோங்க? கழட்டுறதுக்கு 3000 ரூபாய்ங்க. அப்புறம் ரிப்பேர் செலவு தனி, அப்புறம் இறக்குறக்கு அனுசரிச்சுக்கிறது வாங்கிக்கிறாங்க. மொத்தமாக போர்னு சின்ன ரிப்பேர் ஆகி போச்சுன்னா 6 ரூபாயில எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்குதுங்க. இப்போ நிலவரத்தை சொல்கிறேன் நான், கேட்டுங்களா? அதே சமயத்தில் ஆடு மாடு கோழி பராமரிப்பில் தீவன செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் உபரி லாபம் குறையாது. லாபத்தில் கொஞ்சம் குறையும் சொல்லலாமே தவிர லாபம் குறையாது. புரிஞ்சுதுங்களா? கை நஷ்டம் வர வாய்ப்பு தெரியலிங்க. தோற்ற வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் உங்களுக்கும் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யுது. நீங்களே களத்தில் இறங்கி ஜெயிச்சா தான் உண்டு. வழக்கமாக விவசாயி கூட்டத்துக்கு எந்த ஊர்லேயுமே ஆள் கிடைக்கிறது. அதனால் நீங்களே இறங்கி செஞ்சால் தான் 4 காசு மிச்சமாகனு வச்சுக்கோங்களேன். வாரத்தின் இடப்பட்ட நாளில் கையில் கொஞ்சம் காசு நல்லா தான் இருக்குதுங்க. கொடுத்த கடன் கூட திரும்ப வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. குடும்பம், கல்வி, காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் கண்டிப்பாக உங்களால் இன்னைக்கு நடக்கும். எடுப்பீங்க. இந்த வாரத்தில் உறவினர்கள் வருகை உற்சாகம் தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே நெருக்கம் புரிதல் அதிகமாக இருக்குதுங்க. சின்ன சின்ன ஊடல் வந்தால் கூட அது அழகான ஊடலாக இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேட்டுங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் திருமண பேச்சுக்கு இந்த வாரம் நல்ல அமோகமான வாரம். உண்மை காதலை ஓப்பனாக வீட்டில் சொல்லுங்கள், புரிஞ்சுக்குவாங்க, இல்லை புரிய வைங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் படிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஞாபகம் மறந்து போயிருந்தா எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா ஞாபகம் மறதியே வராது. புரிஞ்சுங்களா? ஃபாலோ பண்ணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வேலைக்கு போகிறவங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு நிர்வாகத்தில் உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, முதல்ல ஏதாவது பணத்தை நம்ம சேமிப்பு பண்ணணும், நமக்குன்னு சில காசு வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கரையாக இருப்பீங்க. இருந்தாலும் அப்பப்போ இந்த பேக் பெயின் வருது சார், ஒரே அப்படி மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். வேலை செய்யறதுக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போங்க. நீங்களும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. யார்கிட்ட பேசுகிறாப்ப இருந்தாலும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். கேட்டுங்களா? உங்கள் வாயை கிளறி வம்பளை மாட்டி விட்டுருவாங்க பக்கத்து விட்டு அம்னியெல்லாம். சாரி, வேலைக்கு போகிறப்ப பெண்களுக்கு சொல்கிறேன் நான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. புதுசாக ஒரு வாங்கணும், ஒரு நகை வாங்க முடியாட்டு 50 நாள் வாங்கி போடணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். ரைட்டா? பெருசாக மன அழுத்தம் வராது. வேலையில் வச்சு மன அழுத்தம் வாங்கிக்காதீங்க. ரைட்டா? ஒரு ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணும். ரைட்டா? குலதெய்வத்தை கும்பிடுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, வேலைக்கு போகிற பெண்களும் சரி, நல்லது நடக்குங்க. அமோகமான அமைப்பு இருக்குது. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா, உத்திரம். எடுத்த காரியம் ஜெயமாகும். பண வரவு உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். ரைட்டுங்களா? சமூகத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மதிப்பு மரியாதை நல்லா இருக்குது. நெருங்கிய நண்பர்களிடம் கூட எந்த ரகசியத்தையும் இந்த வாரம் ஷேர் பண்ணாதீங்க. யார் உத்தரத்துக்கு கொஞ்சம் சொல்லலாங்க அப்படின்னு. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வீடெல்லாம் மாற்றலாம் சார், வேறு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படி எண்ணம் கூட வரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். எடுக்கிற காரியம் தடைபடுற மாதிரி இருந்தால் கூட தடையில்லை, அது ஒரு பிரேக். அதை தாண்டி போகிறப்போ வெற்றி நிச்சயம் அஸ்தத்துக்கு. சரிங்களா? இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது அஸ்தத்துக்கு நல்லது. ஒரு உஷாராக போகணும் இல்லைன்னா. ரைட்டுங்களா? சித்திரை 1-2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி, உற்சாகம் இந்த வாரம் மேலோங்கும். தொழிலில் லாபம் நல்லா இருக்குது. வியாபாரம் அமோகமாக இருக்குது. கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும்.
ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கணும், இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தானுங்க. கொஞ்சம் பார்த்துருந்து ரைட்டுங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 2 மிளகு போட்டு மிளகு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை வேண்டுவதோடு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் பூரா வரக்கூடிய கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கும். டெய்லியும் கூட பண்ணலாத நல்லது நடக்கும் ரைட்டுங்களா. நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வார ராசி பலன் போடுறோம், தின ராசி பலன் வருது ரைட்டுங்களா. நல்லது பொழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இந்த வாரம் 9 to 5 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கிரக கோச்சாரங்களை வச்சு பார்க்குறேங்க. இந்த வாரம் உங்கள் ராசி கிடத்தை பார்த்தா ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல. சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 2 3 4 5 ஆமாம், ரீசெக் பண்ணிக்கணும். எப்பவுமே ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்தை பர்ஃபெக்டாக செக் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி தப்பு வந்துடுதுங்க அந்த கட்டத்தை தான். அப்போ அதனாலேயே இப்போ என்ன பண்ணுறது தெரியுங்களா, நம்ம கதையை எதுக்கு பேசிக்கிட்டு. சரிங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனியோட சுக்கிரன் சேர்றார். அப்போ இருந்தால் எப்படி இருக்கும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல அதுக்கு முன்னாடி வீட்டில் சூரியன் புதன் வக்ரமாக இருக்கார், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. இப்படி பெரிய பட்டாளமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது ரைட்டுங்களா. சரி, 9ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். சரி, இப்படிலாம் இருந்தால் 6ல் சுக்கிரன், அலைச்சல் தான் மிச்சம், 5ல் ராகு, அறிவு தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்படி இருந்தால் பதறாதீங்க. ஆனால் என்னையா மைனஸாக சொல்கிறியா, விளங்குமா இந்த வாரம் மனசு திக்குன்னு இருக்குன்னு இப்படி சொன்னாலும் குருவின் பார்வை இருக்குதுங்க. குருவின் பார்வை அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியம் சுபமாக முடியுங்க. அதையும் பார்க்கணும். ஒரு கட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, 2 கட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. குருவின் பார்வை அமோகமாக இருக்குது, நம்பி இருக்கலாம். நீங்கள் என்ன அர்த்தம், 6ல் சுக்கிரன் இருந்தால் அலைச்சல் தான் மிச்சம் அப்படிம்பாங்க. 5ல் ராகு, அறிவு, எதை செஞ்சாலும் முட்டாள்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, திருப்பி சொல்கிறேன்னா காரணம் உங்களுக்கு இருக்குது. குருவின் பார்வை சுபமான பார்வைங்க, கவலைப்படாமல் இருங்க ரைட்டுங்களா. மனசில் ஒரு பக்கம் இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். குருவின் அருளால் அந்த பயம் போகி தைரியம் வரும். பயப்படுவீங்க, எதுக்கு பயம், எதுக்கு பயப்படணும் அப்படி அந்த குரு சொல்லுவார், பயப்படாதடே நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி கிடைக்கும். வீண் பிடிவாதம் மட்டும் வேண்டாங்க. கொஞ்சம் இறங்கி போயிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்கள் பக்கம் சூப்பருங்களா. பெரிய மனிதர்கள் நட்பு உங்களை நோக்கி வரும். புதிய நண்பர்கள் சேர்க்கை நல்லாவே இருக்குதுங்க. பயணங்கள் போகிறப்போ கவலைப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க. கூடுதல் கவனமாக வண்டி ஓட்டுங்க. வண்டி வந்தால் நிதானமாக ஓட்டுங்க. எங்கேயோ வரக்கூடிய நினச்சி வர டென்ஷனை வச்சுட்டு வண்டியில் ஓட்டக்கூடாது. பழைய பாக்கிகள் கூட வசூலாவதற்கு வாய்ப்பு தெரியுது ரைட்டுங்களா. உத்தியோகம் ஜாப் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. திறமைக்கேற்ற அங்கீகாரம் மெல்ல 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 வந்து சேரும் இந்த வாரம் ரைட்டுங்களா. நிர்வாக திறமை பளிச்சுன்னு தெரியும்னு வச்சுங்களேன். கோச்சார அமைப்பை வச்சு பார்க்குறப்ப முருகா தொலைதூரத்துக்கு இடமாற்றம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் ரைட்டுங்களா. ஒரு பலவீனம்னா மேலதிகாரிகிட்ட சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அப்படின்னா சொல்லிட்டுங்களா, வாய்க்கு போட்டு போடுறது நல்லது. அவரு மேலதிகாரி நமக்கு 1 2 போட்டுவிட்டு மேலே நம்ம எப்போ ப்ரொமோஷன் வாங்குறது. வேலைப்பழுவால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, தூக்கம் குறையிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிடைக்கிற டைம் ரிலாக்ஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியமாக ஒரு பக்கம் போகிறீங்க, அதாவது மேலதிகாரி டென்ஷனாக இருந்தால் கூட நம்ம காரியத்தை சாதகமாக மாற்றணும் அப்படின்னா இந்த புதன் மற்றும் வியாழக்கிழமை காலையில் 10 to 12 மணிக்குள்ளே பேசுங்க. உங்களுக்கு ஒரு சுப நேரமாக அந்த நாள் இருக்குது. புதன் மற்றும் வியாழக்கிழமை புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய தன்மை இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக உரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா முதலீடுகள் பெரிய முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குதுங்க. தள்ளி போடுவது நல்லதுங்க, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இருக்கிற தொழில் இருக்கிற வியாபாரத்தை அப்படியே நார்மலாக கொண்டுட்டு போயிட்டு இருங்க. கூட்டு தொழிலில் லாபம்லாம் சீராக இருக்குது. ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் ஓவர் ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா தான் சிக்கல். பழைய வாடிக்கையாளர்கள் நல்லா வருவாங்க, தேடி வருவாங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. தொழில் விரிவாக்க சிந்தனை உங்களுக்கு வரும். ஆனாலும் இந்த வாரம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் கரெக்டாக. சரக்கு 10ல் இப்போ ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் வாங்கி வைக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதுலையும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ரொம்ப கெடுபடியான கொஞ்சம் வாரமாக தெரியுது இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அது அரசு வழியில் கெடுபடி அதிகமாக தெரியுதுங்க. ஆவணங்களை கொஞ்சம் சரியாக வச்சுக்குங்க. லைசன்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே அந்த மாதிரிலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. விவசாயம் அப்படின்னு எடுத்து பார்த்தா தண்ணீர் வசதி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுங்க. சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ரைட்டா.
தென்னை பாக்கு விவசாயிகளுக்கு இந்த வாரம் நல்ல விலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. தென்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு ஆடு மாடு பராமரிப்பு, கால்நடைகளுக்கு புதுசாக தீவனம் போனக்கூடிய இது அமைப்பு கொஞ்சம் செலவு வர மாதிரி இருக்குது. அப்புறம் தீவனம்னாவே செலவு தானங்க, வைக்கப்பில்லை எங்கே கிடைக்குது, சரியும் தான். அந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆடு மாடு அப்புறம் கோழி வளர்ப்பில் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆரோக்கியம் அந்த உயிரினங்களுக்கு சின்ன ஆரோக்கியத்தில் சின்ன ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குது. வெட்டனரி டாக்டர் வந்து ஊசி மாத்திரைலாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவு வருதுன்னு வச்சுக்கங்களேன், சரிங்களா. இந்த வாரம் பணப்புழக்காட்டம் வந்து மிதமாக இருக்குது. மிதமாக என்ன ஆவரேஜாக இருக்குது. பெரிய செலவுகள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் திட்டமிட்டு பண்ணுவது எல்லாத்துக்கும் நல்லது. அது விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம், காதல், கல்வி அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு எடுப்பீங்க. சகோதர வழி உறவுகளில் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூழ்நிலை அறிஞ்சு அனுசரித்து போய்க்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6ல் இருக்கார். அப்போ சின்ன சின்ன ஊழல்கள், சின்ன சின்ன சண்டைகள், புரிதலில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். ஆனால் குருவின் பார்வை இருக்கார், மீண்டும் அந்த ஊழலை கூடலாக மாற்றி தருவார். ரைட்டுங்களா? சரி, காதலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்பா, கோவப்படுறாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கக்கூடாது. சில குறைகள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், ரைட்டா. அங்கேயும் அந்த குரு அந்த காதலுக்கு க்ரீன் சிக்னல் தான் காட்டுறார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் வீட்டில் சொல்லுவதற்கு ஒரு டைம் வரும். அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி டக்குன்னு சொல்லிடுங்க. உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கிற அப்படின்னு சொன்னால், அப்படியாம்மா கண்டிப்பாக பார்க்கலாமா, நானே ஒரு பொண்ணை பார்த்துருக்குறேன், உங்களுக்கு அது பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு அவங்க வழியிலே போய் நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்கள் காதலை சொல்வதற்கு, சரிங்களா. அதே சமயத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் புதன் வக்ரமாக அடைஞ்சிருக்காரு. அப்போது நல்லா தான் படிக்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல போனால் ஃபார்முலா மறந்து போச்சு சார் அப்படின்னு இருக்கும். எழுதி பார்த்து படிக்கடா தங்க குட்டிகளா, பசங்களா, எழுதி பார்த்து ஒரு டைம் 2 டைம் படிங்க. அப்போ தான் மனக்கணக்கும் சிந்தனையும் ஒரு சேர வேலை செய்யும், சரிங்களா. சரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, வீட்டை கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும், ரைட்டா. நம்ம சுற்றி இருக்கட்டும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க 2 பேருமே. கணவரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டீங்க. போனாலும் அக்கா எனக்கு வேலை இருக்குதுக்கா, நம்மளால் ஆகாது, வெட்டி பேச்சு பேசுகிற நம்மளால் ஆகாது, மனசில் நினச்சிக்கிட்டு அப்படிங்களாக்கா அந்த அதான் கேள்விப்பட்டனுங்க, என்ன பண்ணுறதுங்க எல்லாம் அப்படித்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. கழுவுறம் இல்லை நழுவுறம் வேணால் வேலை செய்வீங்க, ரைட்டா. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒன்று தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரெஷர் சார், முதுகு வலி சார் அப்படிங்கிற சின்ன உடம்பு தொந்தரவும் இருக்குதுங்க. ஓய்விடுங்க. அப்பப்போ சேமிப்பு பழக்கத்தை 2 வீட்டு பெண்களுமே கடைபிடிப்பீங்க. இந்த வாரம் ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உமன் உங்கள் வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, தப்பு கிடையாது, ரைட்டுங்களா. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு இருக்குதுங்க. திடீர் பயணங்கள் அமையும். உடல் சோர்வு கொஞ்சம் படிப்படியாக நீங்கும். பெரியவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. நெருப்பு மற்றும் மின்சார பொருட்கள் அந்த பற்றி இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க, ரைட்டுங்களா. சுவாதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகம் கூட சில பேருக்கு உண்டு. பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தும். கல்யாண பேச்சு நடக்கும், நல்லது நடக்கும், ரைட்டுங்களா. சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜாமீன் கையெழுத்து போட்டு 9 போல் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லாவே இருக்குதுங்க. தொழிலில் மேன்மை உண்டு, கௌரவம் அதிகரிக்குது. உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருப்பது நல்லது. முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னு பார்த்தா, இந்த வாரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி, விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கல்லுப்பை வச்சு, விளக்குக்கு முன்னாடி கல்லுப்பை வச்சு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க, ரைட்டா. சனிக்கிழமை காலையில் அது வரைக்கும் அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி வாச தொலைச்சி விட்ருங்க. உங்களுக்கு சுக்கிரதோஷம் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். இது சின்ன பரிகாரம். யார் சொல்கிறாரு? சுக்கிரன் சொல்கிறார். என் தோஷத்தை நினைக்க நானே வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லது வழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுங்க. இந்த வாரம் 9 to 15 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மற்ற கோச்சாரங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ராசிநாதனுடைய செவ்வாய் வந்துங்க 4ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் ராகு அப்புறம் புதன் வக்ரஸ்டேட் இதோடு சேர்ந்து பலமாக கொண்டிருக்கார் உங்களுக்கு 4ஆம் வீட்டில், சரிங்களா. அப்படி இருந்தால் என்ன ஆகுனா, பகைவனும் பணிவான், எதிரிகளும் எந்திரிச்சுன்னு வணங்குவாங்க, பயமும் விலகும், துணிவே துணை. ஜெயசங்கர படம் இல்லைங்க, உங்களுக்கு தோணும் துணிவே துணை வெற்றி கிட்டும் அப்படின்னு
வெற்றி வரியாகவே அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு சொல்லுது இந்த வாரம். செவ்வாய் 4 இருக்குங்காட்டி தாயார் வழியில் ஒரு ஆதாயம், வண்டி வாகன யோகம் அமோகமாக இருக்குது. சனியும் ப்ளஸ் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ கூட்டணி அந்த என்ன ஆகும்னா ஒரு கலைநயத்தையும் நிதானத்தையும் பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? எதையுமே ஒரு அழகாக பார்ப்பீங்க, நிதானமாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் இருந்தால் நீங்கி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. உடம்புல ஒரு புதுவிதமான தெம்பு உங்களுக்கு உருவாகும். சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. அரசாங்க ரீதியான காரியங்களில் சின்ன இழுவரி இருந்தால் கூட கடைசியில் அந்த இழுவரியெல்லாம் போய் வெற்றி நிச்சயம். உறவினர்கள் மத்தியில் அவங்க மதிப்பு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களை பற்றி பேசாமல் கூட பேசுவான் பாருங்களேன், அந்தளவுக்கு இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அலுவலகத்தில் வேலைப்பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வேலை கிடுகிடுன்னு ஏறுது சார் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் திறமையால் சமாளிப்பீங்க. புது ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அவங்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க. நிலுவையில் இருந்த ஒரு உங்களுக்கு சலுகைகள் ஏதாவது அதெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். நீண்ட நாள் இடமாற்றம்ங்கிறது வேறு ஆஃபீஸுக்கு போகணும், இப்போ எங்கள் வீடு பக்கமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நிறைவேறக்கூட தன்மை இருக்குதுங்க. என்னென்னா ஒன்று சொல்கிறீங்க, அதை செய்யலை மேலதிகாரி அப்படின்னா கோவப்பட்டு பேசக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. ரைட்டுங்களா? கொஞ்சம் கோப்புகளில் கையெழுத்து போடுறீங்க, ஃபைலில் கையெழுத்து போடுறீங்கன்னா அது என்ன ஃபைல் என்னென்னு பார்த்துக்கிட்டு நிதானமாக பண்ணுங்க. ரைட்டுங்களா? பசங்களுக்கு வேலைக்கு போகிற நம்ம சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இந்த வாரம் நல்லா கிடைக்குன்னு வச்சுக்கலாம். புது வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் சுப பலனாக தான் தெரியுது. ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய முதலீடுகள் செய்வதற்கு இந்த வாரம் உகந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களிடம் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழல் தான் இருக்குது. டெண்டர்கள் எந்த வித டெண்டரும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. வெளியூர் தொடர்பு மூலியமாக லாபம் அதிகரிக்குது. பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்குது. பண பரிவர்த்தனை செய்கிறீங்களே, கேஷ் டீலிங்ஸ், அதில் எல்லாம் பார்த்தா ஒரு பொறுப்பை நம்பி ஒப்படைக்காதீங்க. பார்த்துக்கோ. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டத்தில் தென்னை, பாக்கு, வாழை வச்சுருக்கீங்களா? அவங்களுக்குலாம் நல்ல மகசூல் உண்டுங்க. கிணற்று பாசனத்தில் தண்ணி வசதியில் திருப்தியாக இருக்குது. ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்களே, அந்த உபரி வருமானத்துக்காக பண்ணுறவங்களுக்கு புது வரவு கன்றுக்குட்டி பிறப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுது. புது வரவும் வரவேற்கும். நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே விவசாய கூடத்துக்கு அந்த மாடு கண்டு போட்டுதுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்த்தீங்களா? கண் கூட பார்த்தா தான் தெரியும். நல்ல அமைப்பு உண்டாகும். இந்த வாரம் பணப்புழக்காட்டிலும் கேஷ் ஃப்ளோ ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. விவசாய கூடத்துக்கு வச்ச பயிருக்கு நல்ல விலை கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். விவசாயி சந்தோஷமாக இருந்தால் நாடு செழிக்குங்க. அது விட்டுரும், உண்மை தான். நீங்கள் போய் விவசாயிகளுக்கு தெரியும் அது. ரைட்டா? சரிங்க, சந்தோஷமாக இருங்க. குடும்பம், கல்வி எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப குடும்பத்தில் வீட்டில் விசேஷங்கள் பற்றின பேச்சுவார்த்தை நல்லா நடக்குது. 8ல் குரு அண்ணன் இருக்கார். அப்போ குரு அண்ணன் இருந்தால் என்ன ஆகும்? பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்குது. நீ ஏன்டா ஆடிக்கிட்டு பேசுகிறேன்னு கேட்காதீங்க. எனக்கும் கொஞ்சம் முதுகு வலிங்க. நான் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் இருக்கிற கஷ்டம் எனக்கும் இருக்கும்ல. எல்லாம் மனிதன் தானே. சரிங்க, எல்லோரும் மனிதர்கள் தானே. அது ரைட்டு. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் முருகா கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஊடல், செல்ல சண்டைகள். காப்பி கேட்டால் டீ கொடுப்பாங்க, டீ கேட்டால் சுடுதண்ணி கொடுப்பாங்க, சுடுதண்ணி கேட்டால் பச்சத்தண்ணி கொடுப்பாங்க. ஏதோ இந்த மாதிரி சின்ன மாற்று செஞ்சுட்டே இருப்பாங்க. கம்முனே இருக்க மாட்டான். நம்ம சொல்கிறது மட்டும் கேட்கவே மாட்டான். எகென்ஸ்டாகவே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட விளையாட யாருக்கிட்டையும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்ல சண்டை மாறும். அப்படி போங்க, ஆனால் போங்க நீங்கள் இப்போ பார்த்தாலும் இப்படித்தான் அப்படின்னு அந்த ஒரு குதூகலம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் அமைப்பு நல்லா இருக்கும். சரிங்களா? சாப்பாட்டில் குறை வைக்க மாட்டாங்க. விதவிதமான சாப்பாடு செஞ்சு அசத்துவாங்க. நம்மளும் அப்படியே சமன் இருந்துக்கணும் எல்லாம். காதலை பொறுத்த வரைக்கும் முதுக இந்த வாரம் அமோக வாரம். அதே மாதிரி செல்ல சினுங்கல்கள், செல்ல சண்டைகள் இருக்கும். 2 பேர் சேர்ந்து இந்த கல்யாணங்கிற ஒரு பேச்சுக்கு கொண்டு போவீங்க. சின்ன கூடலும் வந்து அந்த கல்யாண பேச்சை தொடங்குங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத சந்தேகம்லாம் படாதீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ரைட்டா? கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் கல்வியை பொறுத்தவரை அதிகமாக கவனம் செலுத்துவாங்க, படிப்பாங்க. ராகுவின் தாக்கம் கொஞ்சம் இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனம் சிதறக்கூடிய தன்மை இருக்குது. அதிகாலை நேர படிப்பு அமோகமாக உதவி வரும். புரிஞ்சுக்கணும். நேரமே காலையில் வச்சு படிங்க. நீங்கள் நைட்டில் 3 மணி நேரம் படிக்கிறத காலையில் 1 மணி நேரத்துலேயே பவர் ஏறிக்கும். அந்தளவுக்கு இருக்குது. படிங்க. அப்படி பெண்கள் வீட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் 2 பேருக்குமே நிர்வாக திறமை அதிகரிக்குது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. நல்ல அமைப்பு இருக்குது. வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க 2 பேருமே என்ன செய்யலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டி தான் இருப்பீங்க. மன அமைதி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இந்த வாரத்தில். வேலைக்கு போனாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும்.
பட் அது பெருசாக பாதிப்பு இல்லை உங்களுக்கு. ரைட்டா? செல்ல சண்டையாக மாறும். நட்சத்திர பாதசாரனை பொறுத்தவரை விசாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், கவலைப்படாதீங்க. நண்பர்களால் உதவி உண்டு. ஆன்மீக பயணம் போவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. பேச்சில் நிதானம் அதிகரிக்கும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வழக்கம் போல் ஓட்டுறப்ப கொஞ்சம் ஃபோனில் பேசுகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது இதெல்லாம் போகாதீங்க. கொஞ்சம் உஷாராக போங்க. ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த வாரம் கைகூடும். புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியம் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மேம்படும். மற்றவங்க விவகாரங்களில் தலையிடாதீங்க, சரிங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாரம் நல்லாவே இருக்கும். பெருசாக கவலைப்படுற அளவுக்கு இல்லைங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. வியாபாரம் செழிக்குது. உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை மனசில் இருந்தால் இந்த வாரம் அந்த ஆசை படிப்படியாக முன்னேறும், நிறைவேறும். ரைட்டுங்களா? முன்னேறும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதே சமயத்தில் வெளிநாட்டு பயணம் ஏதாவது பணம் நினச்சா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. வேலை விஷயமாவோ அல்லது ஏதோ ஒரு விஷயமா இருக்குதுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு கேட்டைக்கு அவசியம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பை எடுத்து உங்கள் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் வச்சுருங்க. ரைட்டா? சனிக்கிழமை மறக்காமல் அதை எடுத்து அந்த உப்பை தண்ணியில் கரைச்சிருங்க. அதை வாஸ்தொழிக்கிறது இல்லை ஓடும் தண்ணியில் விட்டுருங்க. உங்கள் திருஷ்டியை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இது ஒரு வார பலன் சொல்லும், சரிங்களா? மறக்காமல் நம்ம வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ராசி பலன் பட்டால் தான் ஃபார்வேர்ட் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பட்டன் தட்டு. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த மார்ச் 9 5 வரைக்கும் உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. உங்கள் அதிபதி குரு பகவான். வில்லெடுத்த தனுசுக்கு வெற்றி பாதை உண்டு. குருவருள் இருந்தாலே கோடி நன்மைகள் தேடி வரும் அப்படின்பா அந்த அமைப்பு இருக்குது. உங்கள் ராசி கடத்தை ரொம்ப டீப்பாக நான் பார்க்குறப்போ எப்படின்னு தெரியல உங்களுக்கு. இதே தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த என்டையர் வாரத்தினுடைய ராசி கட்டம் அவ்வளோதான். இதை டீப்பாக நம்ம உத்து பார்த்தா கூட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து நேர் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். நேர்கொண்ட பார்வை, ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகும்? இதுவே பாதி கிணத்தை தாண்டின மாதிரி நிம்மதியாக இருக்கலாம். ஒன்றுமே நடக்காததுக்கு ஓரளவு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டில் கிரகங்களின் கூட்டணி என்ன? சூரியன், ராகு, செவ்வாய், புதன், வக்ரஸ்டேட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலமாக இருக்காங்க. அதனால் நல்லா இருக்கும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் ஜோடியாக வந்திருக்காங்க. மாப்பிள்ள வா வணக்கம் அப்படின்னு வந்துருக்குறாங்க. 2ஆம் வீட்டில் உங்களுக்கு என்ன சொன்னோம்? சந்திரன் நகர்ந்து வார தொடக்கத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரார். 9ல் கேது, 9ல் கேதுவும் அப்படி சேர்ந்து வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் மாந்தியும் அப்படியே சேர்ந்து வர்றார். கேதுவும் மாந்தியும் அப்படியே அந்த ரொட்டேஷனே வராங்க இந்த வாரத்தில். ஆரம்பத்தில் இல்லை, மற்ற 5ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே 14 5க்கு வராங்க. இப்படிலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் கொஞ்சம் கலைபரமாக தான் உங்களுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு மற்றதுக்குலாம் வரல, உங்களுக்கு கலைபரமாக வருது. குருவின் பார்வை எல்லாத்தையும் சரி பண்ணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த அமைப்பில் ரொம்ப சொன்னால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நேராக இந்த வாரம் உங்களுக்கு எப்படின்னா எனர்ஜி லெவல் டாப் கியரில் எகுருன்னு வச்சுக்கங்களேன். எனர்ஜி லெவல் மனசில் இருந்து வந்தால் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். தைரியமாக சில முடிவுகள் பளிச்சுன்னு நடிப்பீங்க. 3ல் ராகுவும் செவ்வாய் இருக்குங்காட்டி இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க. சரி விட்றா, ஏன்டா ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல திருப்பம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும். எதில் வேகம் காட்டாதீங்க, விவேகமாக செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம். நோ ஸ்பீடு, பட் விவேகம் முக்கியம், ரைட்டுங்களா? அது இங்கிலீஷ் தெரியலிங்க, ஸ்பீடு மட்டும் தான் நமக்கு இங்கிலீஷ் தெரியுது, ரைட்டுங்களா? சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் கொஞ்சம் டெட்லைன் நெருங்கும். டெட்லைன் நெருங்கினா கூட நீங்கள் அசால்ட்டாக பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு, ஆனால் அந்த டெட்லைனை உனக்குள்ளே முடிச்சிருவீங்க காரியத்தை, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு யோகமான அமைப்பு தானுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிகிட்ட எதை பேசணும், ஒரு மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும், நல்ல உங்கள் பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசணும், இன்க்ரிமெண்ட்டை பற்றி பேசணும்னா புதன்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பேசுங்க. இந்த அனுகூலமான அமைப்பு இதில் அப்படி தான் வருது. உங்களுக்கு நல்ல நேரம் அப்படி தான் இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. நுணுக்கமான வேலைகளில் பதற்றம் இல்லாமல் செஞ்சு பாராட்டு பெறுவீங்க. இடமாற்றம் கூட சாதகமாகும். ஆனால் எப்போ பேசணும் அந்த டைமில் நான் சொன்ன புதன்கிழமை 10 to 12 மணிக்குள்ள பேசுங்க. பழைய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும். பலவீனம் என்னென்னா மற்றவங்க வேலையை நீங்கள் தலையில் போட்டுக்காது. நான் முடிச்சுத்தரேன் மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ். வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரம் வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு கால் வரும், நல்லா தான் இருக்குது.
தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கும் 7ல் இருக்கக்கூடிய குரு பொருளாதார முன்னேற்றத்தை சுணக்கமெல்லாம் கொடுக்குறார். லாபம் நல்லாவே இருக்குது. ரைட்டுங்களா? புதிய முதலீடுகள் கைகூடும். வாடிக்கையாளர்கள் வருகை இருக்குல்ல, உங்கள் கடையை நோக்கி வர்றது, பொருள் வாங்கினா தானே வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரம் நல்லா இருக்குது. அரசு ரீதியான தடைகள் கொஞ்சம் இருந்தால் இந்த வாரம் அது சால்வ் ஆயிரும். நவீன கருவிகள் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. லாபம் சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. ரைட்டா? என்ன ஒரு பலவீனம்னா வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கண்கொத்தி பாம்பாக இருக்கணுங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், யார் என்ன வேலை செய்கிறா அப்படிங்கிறக்காக. கடன் கொடுக்காதீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு பிக்கப்பாக இருக்கும், நல்லாத்தான் இருக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணற்று பாசனம், தண்ணீர் வசதி திருப்தியாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோட்ட வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் வழக்கம் போல் இழுவரி இருக்குது. இருந்தாலும் சமாளித்து அப்பப்போ டெம்பரவரி ஆளை பிடிச்சி சமாளிப்பீங்க. ஆடு மாடு கோழி வாத்து பண்ணை வச்சு பராமரிக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தீவன செலவெல்லாம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரம் பணப்புழக்காட்டம் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் சுமாராக தொடங்கி வார இறுதியில் நல்லாவே இருக்குதுங்க. விவசாயி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. குடும்பம் காதல் கல்வின்னு பார்த்தா குடும்பத்தில் வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 4ல் சனி இருக்கார், 4ல் சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் தள்ளுங்க. 4ல் சனி இருந்தால் என்ன ஆகும், சொத்து விவகாரங்கள் அவசரம் காட்டாதீங்க. இழுவரியாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க, முடிவுக்கு வரும். ரைட்டுங்களா? கணவன் மனைவி ஒரு குருவின் பார்வை வக்ரமாக இருக்குது. இருந்தாலும் அந்நியோன்யம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. குரு நல்ல அன்பை அதிகப்படுத்தி கொடுப்பார். காதல் ஜோடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரீன் சிக்னல் வாரம். கல்யாண பேச்சுக்கள் வீட்டில் ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவிகளுக்கு கெட்டியாக இருப்பீங்க. காரணம் உங்களுக்கு புதன் நல்லா வேலை செய்கிறார். அதே சில வக்ரம் பெற்ற புதனால் தான் இந்த அமைப்பு வருது. சில நேரத்தில் மட்டும் மறதி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் எழுதி வச்சிட்டிங்க, எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அந்த தொந்தரவும் இருக்காது. இவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா? ரைட்டுங்க முருகா. அங்கங்கே வலிக்குதுங்க, பேக் பெயின், அடேங்கப்பா முருகா. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இல்லத்தரசி பெண்களுக்கு புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கணும்ப்பா, எனக்கு ஒன்று காசு இருந்தால் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, அது மாதிரி தான் கொஞ்சம் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. 2 பேருமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அண்டை வீட்டாருடன் சின்ன உரசல், வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அமைதியாக இருக்குது. தர்க்கம் வாய் தர்க்கம் வேண்டவே வேண்டாம். ஆனால் 2 பேருமே சேமிப்பில் அதிக கவனம் காட்டுவீங்க. வெட்டி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் வேலைக்கு போகிற பெண்கள்கிட்டையும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கிடையாது. இந்த வாரம் கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. சூப்பருங்க. நட்சத்திர பார்த்து மூலம் பழைய கடன்கள் தீர்வதற்கு வழி பிறக்குதுங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கும் அமோகமான அமைப்பு இருக்குது. வண்டி வாகன செலவுகள் இருக்குதுங்க. கொஞ்சம் பண்ணித்தான் எடுத்த காரியத்தில் வெற்றி மூலத்துக்கு உண்டு. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணுங்க, கட்டுப்பாடை விட நேரத்துக்கு சாப்பிடணும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? போராடம் நல்ல அமைப்பில் தான் இருக்கீங்க. போராட்டத்துக்கு எந்த ஒரு மைனஸும் இல்லை. அதுவும் ஒரு வேலையை செய்யணும், டக்குன்னு முடிக்கணும் முடியாது, கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், ஆனால் வேலை முடியும். அப்போ நீங்கள் தன்னம்பிக்கை தளர விடக்கூடாது. நினச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடாது, நடக்கும், பொறுமையாக இருக்கும். ரைட்டுங்களா? கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிணக்குகள் நீங்கும். பிணக்குகள்னு சண்டை, கோச்சு போயிட்டாலும் சீராட்டு போயிட்டாலுங்கோ அப்படின்னா போய் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. ரைட்டுங்களா? சரி. ஆடை ஆபரணம் சேரக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த காரியம் இந்த வாரம் முடியும். சரி. மின்சார கருவிகள் நீங்களா யூஸ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். உத்திராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தந்தை வழியில் உறவில் சின்ன அதுதான் உறவில் சொத்து பிரச்சனை கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீண்ட நாள் கனவு நனவாகும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் உண்டு. பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க விஷயத்துக்குள்ள நீங்கள் அதிகமாக தலையிடாதீங்க. நம்ம வேலை நம்ம கரெக்டாக இருக்குது. உத்திராடம் மற்ற விஷயத்தை தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. இந்த வாரம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், அதுவாக நடக்கும் எல்லாம். சரிங்களா? அதுவாக நடக்கலன்னுங்க வீட்டிலே படுத்து தான் நடக்காது. நம்ம ரெகுலராக வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சரி. நீங்கள் என்னென்னா சின்ன பரிகாரம் இந்த வாரம் என்ன பண்ணலான்னா, வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி அதில் 2 கிராம்பு போட்டு மனதார குருவை வேண்டிக்குங்க. தட்சிணாமூர்த்தி சொல்கிறேன். தடைகள் அனைத்தும் பனிபோல விலகும். தட்சிணாமூர்த்தி குருவருள் திருவருளாக கொடுப்பார். அது குழந்தைகளுக்கு படிப்புக்கு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. வணக்கம். வாங்க மகர ராசி நேயர்களே. இந்த வாரம் இந்த மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி 2வது வாரம். இந்த 2வது வாரத்தில் கிரக கூட்டணியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிற போல உங்களுக்கு பார்த்தா என்ன சொல்லுது, சனி பகவான் தான் உங்கள் அதிபதி. ரைட்டா? இந்த வாரம் கிரகங்கள் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கெத்தாக நிற்கிறீங்க உங்களுக்கு.
மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுதான் இந்த வாரத்தினுடைய அமைப்பு. இதை வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் கெத்தாக தான் தெரியுது. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இன்னைக்கு 3ஆம் வீடு 1 2 3ஆம் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து செட்டில் ஆகிட்டார். துணைக்கு ஒரு ஆளை கூட்டி வச்சுக்கிட்டார். ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டில் உங்களுக்கு முன்னாடி வீட்டில் 3க்கு முன்னாடி வீட்டில் சூரியன் புதன் வக்ரம், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாயின்னு ஒரு பட்டாளமே வந்துருக்குது. ரைட்டுங்களா? 6ல் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு ஒரு தெம்பை கொடுக்குங்க, தைரியத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா? மொத்தத்தில் இந்த வாரமே தடைகளை தகர்த்து தடம் பதிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் மகர ராசிகளுக்கு. விடாமுயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் டேர்னிங் பாயிண்ட் அடிக்கும். உண்மைங்க. நம்பினோர் கெடுவதில்லை ஆன்றோர் வாக்கு, இது அதே மாதிரி தான் சொல்கிறோம். ரைட்டுங்களா? மனசில் ஒரு சின்ன பதட்டம் இருந்தால் கூட காரியத்தில் கண்ணா இருப்பீங்க, காரிய கண்ணாயிரமாக இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக பேசுங்க, நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்ல, என்ன அவங்க சொன்னால் நம்மளுக்கு அனுசரணையாக போகலாம் அப்படின்னு பேசுங்க. அதே சமயம் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், ஆனால் ஆதாயமான அலைச்சல், அதையும் புரிஞ்சுப்போம். ரைட்டா? வெயிலில் கொண்டு எடுக்குதுங்க சார், இருக்குத்தான் செய்யும். என்ன பண்ணுறது? உங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்குது, எல்லாத்துக்கும் வெயில் அடிக்குது. வேலைக்கு போகிறோம், போய்த்தான் இருக்கணும். அதே சமயத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக இருக்க வாய்ப்பு தெரியுதுங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அசதி வரும். அப்பப்போ கிடைக்கிற டைமில் நல்லா தூங்க, நைட்டெல்லாம் சிறப்பாக தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் வேலைப்பளு, ஐயோ முடியல சார். ஆனால் அந்த வேலைப்பளு செஞ்சு முடிச்சிட்டுக்கப்புறம் அந்த வேலைப்பளு எங்கே போச்சுன்னே தெரியாது. உங்களால் மட்டும்தான் சார் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. கிட்ட மேலதிகாரிகிட்ட பேசணும், இத்தனை வேலை செய்கிறேன்ல, ஏதாவது இன்க்ரிமெண்ட் போடலாம்ல, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேசணும்னு நினச்சிங்கன்னா புதன் மற்றும் வியாழக்கிழமை காலையில் 10 to 11 பேசுங்க. உங்களுக்கு சுப நேரம். ரைட்டா? நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் புது ப்ராஜெக்ட் வேலையை பொறுத்தவரைக்கும் கைக்கு வரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு நல்லா இருக்குதுங்க. நிலுவையில் இருந்த பல ஃபைல்ஸ் இப்போ மூவ் ஆகும். ஐடி துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, பாராட்டு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். ரைட்டுங்களா? சின்ன சின்ன குளறுபடி ஒரு விஷயத்தில் இருக்கத்தான் செய்யுது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா குளறுபடி வரத்தான் செய்யுது. அது ஒரு பெரிய மைனஸ் தான். பட் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு. அவ்வளோ எந்த இது கவனமாக இருந்துட்டு வேலை முடிஞ்சது. தேவையில்லாத விவாதங்கள் யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம். நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகே? சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசிட்டு அக்கறை வர்றது நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரம் கிரீன் சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. அமைப்பு நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் மலன்னு டல்லாகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா 10 கஸ்டமர் வந்துடுவாங்க. ஸோ சரன்னு வியாபாரம் டெவலப் ஆகுங்க. புது பார்ட்னர் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. ஆன்லைன் பிஸ்னஸில் அதிரடி மாற்றம் பளிச்சுன்னு தெரியும். ரைட்டுங்களா? பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட வழிபிறக்கும். மார்க்கெட்டிங் நுணுக்கங்களை கையாண்டு நீங்கள் தொழில் வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன முதலீடு பண்ணுறப்ப மட்டும் பெரிய முதலீடாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் இந்த வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன இம்சா வரும். திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. திடீர்னு வரும், சார் பணம் ஒரு அட்வான்ஸ் கொஞ்சம் வேணுமே, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, கொஞ்சம் வீட்டு செலவு இருக்குது டக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் யோக வாரம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டுங்க. விவசாயத்துக்கு போனோமாங்க, கிணற்று பாசன வசதி பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடெலாம் பெருசாக இல்லைங்க. தோட்ட வேலைகள் சிறப்பாக நடக்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடு மாடு பராமரிப்பு எல்லாம் பண்ணிங்கன்னா, இந்த கோழியெல்லாம் வளர்த்துறீங்களே, ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எல்லாம் வைக்கிறவங்கள கூடுதல் கவனம் செலுத்துங்க. தீவன செலவு கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியுது. வழக்கத்துக்கு மாற பட்ஜெட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தையில் மார்க்கெட்டில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் இந்த வாரத்தில் அமோகமான வாய்ப்பு தெரியுதுங்க. பணப்புழக்காட்டம் இந்த வாரம் சீராக இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய கடன்கள் பெருசாக தொந்தரவு இல்லை, குறையுது. ரைட்டுங்களா? குடும்பம் சார்ந்து அப்படி உறவெல்லாம் பார்க்குறப்ப வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும். சொந்தக்காரங்க வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தர்க்கங்கள் சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போய் ரொம்ப ஹாப்பியாக கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் அனுசரித்து ஒற்றுமையாக இருப்பீங்க அப்படின்னு இருக்கலாம். சீராட்டு போன சம்சாரம் இருந்தால் கூட நீங்கள் போய் ஒரு ஃபோன் போட்டால் ஓடி வந்துடுவாங்க. ஐயா என்னை விட்டு போட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சினா கொன்று வரும் பார்த்துக்க அப்படின்னு வந்துடுவாங்க. பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு எடுப்பதற்கு சரியான நேரம் அப்படின்னா இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காதல் மட்டும் பண்ணுங்கள் போதும். ரைட்டா? உண்மை காதலை பண்ணுங்கள். இந்த வாரம் கொஞ்சம் கிரீன் சிக்னல் உங்களுக்கு வல்லிங்க. அமைப்பு கொஞ்சம் மொசகன் இருக்குது. சரி, புரிஞ்சுக்குங்க. சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களுடைய படிப்பில் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோணுங்க. ஏன்னா குரு வக்ரமாக இருக்கார், கூட அங்கங்கே மாந்தியும் சேர்ந்துக்கிறார். அதனால் கொஞ்சம் மறதி வர மாதிரி இருக்குது. எழுதி பார்த்து படிங்க. ரிவிஷன் அப்படி பண்ணுங்க. ஒரு டைம் 2 டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா
உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலை இடத்துல கெத்து காட்டுற அளவுக்கு நடப்பாங்க. பதவி உயர்வுக்கு உண்டான பேச்சும் நடக்கும். நிர்வாகத்திறமையில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல அமோகமான அமைப்பில் இருக்காங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை நிர்வாகம் பண்ணல சிறப்பாக செயல்படுறீங்க. சேமிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? குடும்பத்தை ஒற்றுமையாக கொண்டு போகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போவீங்க. அந்த அளவுக்கு இல்லத்தரசிகள் அமோகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களுக்கு எடுத்த காரியம் கைகூடும். தன வரவு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. வாகன யோகம் நல்லாவே இருக்குதுங்க. இந்த வாரம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ உங்களுக்கு சொல்கிற ஃபோன் பேசிட்டு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் அதிகரிக்குதுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. புதிய விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணணும். ஆடை வாங்கணும், கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், புடவை வாங்கணும், ஏதோ வாங்கணும். புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா தான் இருக்குது. அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான ஒரு செய்தி உங்களுக்கு உண்டு. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை குறைப்பது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்டை பொறுத்த வரைக்கும் 1, 2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரும். கட்டண சுமை படிப்படியாக குறையுதுங்க. உங்களுக்கு கோயில் வளத்துக்கு போகிற எண்ணம் போயிட்டு வாங்க. இந்த வாரம் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். யாருக்கு? இந்த நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரங்களை. சரிங்களா? உங்களுக்கு இந்த வாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஊறுகாய், இன்னும் சாப்பிட்லிங்க, பசியப்பம். ரைட், ஓகே. ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் கொஞ்சோண்டு கருப்பு போட்டு கருப்பு உள்ளே போட்டு தீபம் ஏற்று மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி சனி பகவானுடைய அருள் முழுசாக கிடைக்கும். சனிக்கிழமை தான் ஏற்றணுங்கிறது இல்லை. சனிக்கிழமை ஏற்றினா பவர் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? நீங்கள் வீட்டில் ஏற்றணும் இல்லை, கோயிலுக்கு போனால் சனி பகவானை கூப்பிட்டு அங்கோட விளக்கு ஏற்றலாம். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. மார்ச் 9 முதல் 15 வரை இந்த வாரம் எந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதிபதி மந்தன். என்னையா புதுசாக சொல்லுங்கன்னா மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். ஏன் நமக்கு மட்டும் தான் 2 பேர் இருக்குமா? சனி பகவான் ஒரு பேர் இருக்குதுல்ல, மந்தன் அப்படின்னு. நல்லது. சனி பகவானுக்கு எடுக்க மாட்டாருங்க. நீ அதை புரிஞ்சுக்க முதல்ல. சனினா பயப்பட்டு தெரிச்சோடங்கிறது இல்லை. ரைட்டா? சனி பகவான் நம்மளை வழிமுறையை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறார். ஒரு கல்லை சிலையாக செதுக்கி அந்த சிலையை கையில் கொடுக்குறார். அப்படி நினச்சிக்கணும். மந்தன் என்னும் சனி பகவான் உங்கள் அதிபதி. என்னென்னா இந்த வாரம் கிரகங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் கும்மி ஒரே கூத்தடிக்க மாதிரி தெரியுதுங்க. அப்படியே அங்கங்கே உங்களுக்கு சுற்றுது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சுக்கிரனோட ஜோடி ஓட்டுக்கு வந்திருக்கார். தலைவர் தனியாக இல்லை. வா நீ சும்மா நடக்கிறக்க வா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கார். ராசியில் உங்கள் ராசியில் என்ன கொண்ட சூரியன் இருக்காங்க, அப்புறம் ராகன் இருக்கார், செவ்வாயன் இருக்கார், புதன் வக்ரஸ்டேட். இப்படி ஒரு படையே வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. 5ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக உங்களையே பார்த்துட்டு இருக்கார். அப்போ இந்த வாரத்துக்கு என்னதான் நடக்கு? இதையே சொல்லிட்டு இருக்காதியா விஷயத்தை சொல்லியா அப்படின்னா, ராசியிலேயே ராகு செவ்வாய் இருந்தால் ராசிநாதன் சனியால் இந்த வாரம் லாப வாரம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறேன். ரைட்டுங்களா? பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. இந்த வாரம் உங்கள் எனர்ஜி லெவல் பீக்கில் இருக்கு. அடிச்சு அப்படியே ராசியில் செவ்வாய் இருக்குங்காட்டி வேகம் அதிகமாக இருக்குது. செவ்வாயினாவே உங்களுக்கு ஸ்பீடு கிரகம்ல புது ரத்தம் பாசம் மாதிரி அதிகமான வேகம் இருக்கும். ஆனால் வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு மற்ற கட்டமெல்லாம் சொல்லுது. செவ்வாய் கலப்பி விடுவார், கொஞ்சம் கூலாக போடான்னு மற்ற கிரகம் சொல்லுது. ரைட்டுங்களா? ஸோ மனசில் இருந்து வந்த இம்சையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிம்மதியப்பா அப்படின்னு பெருமூச்சுற அளவுக்கு இருப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள் தானாக வழி பிறக்கும், தள்ளி விடும். ரைட்டா? பணப்புழக்காட்டம் ஓரளவுக்கு இருக்குதுங்க. முதல்ல சொன்ன மாதிரி மற்ற கிரகங்கள் அமைப்பு அமோகமாக கொடுத்தா கூட உங்களுக்கு நட்டமராத அளவுக்கு பண்ணிக்குவாங்க குறைஞ்சபட்சம். ரைட்டுங்களா? புதுசாக ஏதாவது பண்ணணும் ஐயா, பழசியே பார்த்துட்டு இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு புதுசாக பண்ணக்கூடிய எண்ணம் ஏதாவது உங்களுக்கு வலுப்பெறும். சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு பெரிய முதலீடு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். முடிவெடுக்கிறதுல அவசரம் காட்டாமல் கொஞ்சம் செவ்வாய் கலப்பினா கூட செவ்வாய் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி போனீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் தான் கெத்து ராஜா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஆஃபீஸில் இந்த வாரம் வேலை போல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. அது உண்மையை சொல்லிடுவோம். ரைட்டா? கொஞ்சம் வேலை போல் அதிகமாக தான் தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக எந்த வேலையை எப்போ செய்யணுமோ ஒரு டைம் டேபிள் போட்டு செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதே சமயத்தில் இம்சையே கொடுக்குது. இம்சையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? மேலதிகாரிகிட்ட பேசுகிறோம்னா முக்கியமான விஷயம் இந்த மாதம் நீங்கள்
11-12ஆம் தேதி வாக்கில் மத்தியானம் 2 மணிக்கு மேலே பேசுங்க. காரியம் கொஞ்சம் கை கொடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வாரம் 9-5 வரைக்கும் இருக்குதுல்ல, நீங்கள் 11-12 பேசுங்க, நல்லா இருக்குது. சரிங்களா? புதிய பொறுப்புகள் வேலையை பொறுத்த வரைக்கும் தேடி வரும். திறமைக்கேற்ற அங்கீகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சில பேர் பொறாமப்படுவாங்க. இந்த பொறாமப்படம் தான் நம்ம குழி வரைக்கிறது. அது கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இன்சென்டிவ்லாம் பெண்டிங் இருந்தால் இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி மேலே பேசுகிறப்ப அந்த டைமில் பேசுங்க. சொன்னால் மார்ச் 11-12 பேசுங்க. ரைட்டா? ஐடி துறை இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல அது அவங்கள பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? என்ன ஒரு பலவீனம் அப்படின்னு பார்த்தா, கோபப்பட்டு வார்த்தையை எமோஷனலாக விடக்கூடாது. மேலதிகாரிகிட்ட ஆர்கியூமெண்ட் ஆகாது. ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் கூலாக பேசுங்க. வேலையை தேடுபவர்களுக்கு முன்னாடி முயற்சி செஞ்ச கம்பெனியிலிருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று வருங்க. வெயிட் பண்ணுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலில் லாபம் உங்களை பொறுத்த வரைக்கும் சீரான விதத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. நடக்கலை, ஓடிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? பார்ட்னர்ஷிப் மூலிமா சின்ன சின்ன சலசலப்பு வரும். வந்தாலும் பிரச்சனை பெருசாக இல்லை. ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படி இப்படி அப்படி பண்ணலாங்க தன்மை இருக்குதுங்க. புதிய கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. மார்க்கெட்டிங் வேலைக்கு இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் பழைய கடன்கள் தீர்வதற்கும் ஒரு வாய்ப்பு தெரியுதுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா அவசரப்பட்டு புதுசாக ஸ்டாக் வாங்காதீங்க. டக்குன்னு அந்த விலை குறைஞ்சதுன்னா நஷ்டமாயிடும். அது மட்டும் கொஞ்சம் என்ன தேவையோ அப்பப்போ ரெகுலராக ஸ்டாக் மட்டும் வாங்கி வச்சு ஓவர் ஸ்டாக் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? அடுத்தது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தா தோட்டத்தில் கிணத்து பாசன தண்ணி மேலாண்மை அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சொட்டு நீர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. பராமரிப்பு செலவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. இந்த மோட்டர் செலவு ஏதோ சின்ன சின்ன வர மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி உபரி வருமானம் சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி வாத்து பண்ணையெல்லாம் வச்சுருப்பீங்களே, அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடும் வரலாங்க. கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் வெட்டினரி டாக்டர் கூட்டு வந்து ஊசி ஓடுறது கொஞ்சம் அது மாதிரி பார்த்துக்கோங்க. தென்னை மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு கூடுதல் கவனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த புழுக்கள் தொந்தரவு வர மாதிரி இருக்குது பாதிப்பு. விவசாய வருமானம் இந்த வாரம் ஓரளவுக்கு இருக்குதுங்க. மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருக்குது. ஓகே அப்படிங்கிற அளவுக்கு. ரைட்டுங்களா? குடும்பம் காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. சண்டைக்கு தாங்கவும் நிற்காதீங்க. செவ்வாய் அப்படி தான் இருக்குது. பேசுகிறா நீ அப்படின்னு வரும். ஆனால் பேசாதீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவியில் ராசியிலே செவ்வாய் இருக்குது. அப்போது எல்லா கோவத்தையும் அம்மகிட்ட வந்து கொட்டுவீங்க. அம்மனி செவ்வாய் இருந்தால் அப்புறம் ஐயக்கிட்ட கொட்ட வேண்டியது. அப்படி கொட்டி இருந்தால் ஈகோ பெருசாயிடும். அதனால் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கொண்டு போயிடலாம் அந்த வாரம். ரைட்டா? போய் பாத்ரூமில் கவச்சிட்டு கால் கத்திக்குங்க. வீட்டுக்கார இருந்தாலும் நல்ல வேலை என்கிட்ட பேசல, தனியாக பேசிட்டு இருக்கிற அப்பாடி நிம்மதியாக இருப்பாங்க. ரைட்டா? அப்படின்னாலும் கொஞ்சம் கோவத்தை ஏதோ வரையில் குறைச்சிக்கோன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? ஒரு விஷயத்தை சொல்லிட்டுங்களா, இதெல்லாம் சொல்லலாம் இல்லையான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. கோவம் நமக்கு ஓவராக வந்துன்னு வச்சுங்களேன், நான் சவரை நீக்கிட்டு போய் குளிச்சுருவேன். தண்ணியில் நிறுத்துன்னு வச்சுக்கங்களேன், அந்த குழு தண்ணியில் கோவம் படிப்படியாக குறையும். இது ஒரு சின்ன டெக்னிக்ங்க, ஒரு சயின்ஸு. சரிங்க, ஓகே. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, லவ்வர்ஸ் மத்தியில் சின்ன சின்ன இம்சைகள் இருக்கத்தான் செய்யுதுங்க. அவள் ஒருத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. தன்னை போல் ஃபோன் பண்ணி யார் பைக்கில் இன்னொரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்கிறா. ஏங்க அது அந்த பிள்ளை ஆஃபீஸுக்கு லேட்டாகி போச்சுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இது சந்தேக புத்தி பெரும் புத்திங்க, தொந்தரவுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காதல்லாம் நம்பிக்கை வேணுங்க. ரைட்டா? அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாரம் சரியாயிடும். பட் இருந்தாலும் அந்த இம்சை இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ணுறது? அந்த கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்க பிள்ளைகளில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். குரு வக்ரமாக இருக்கார். அப்போ அங்கே உங்களுக்கு வக்ரமாவோட உங்களுக்கு இருக்காடி கொஞ்சம் கூடுதல் கவனம் வெடிங்க. ஒரு தடவை 2 டைம் எழுதி பார்த்து படிங்களேன் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. வேலைக்கு போகிற பெண்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக 2 பேருமே இருக்கணும். முதுகு வலி கொஞ்சம் சோர்வு வர மாதிரி இருக்குது. மனசில் ரொம்ப குழம்பிக்காதீங்க. அப்படி குழப்பம் இருந்தாலும் அதை அப்பப்போ வெளிக்கு அமைச்சு உடச்சி வச்சுருவோம். குழப்பத்தை வச்சு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் கோபத்தை அங்கோட்டி காமிச்சு வம்பு தும்புக்கெல்லாம் போயிடாதீங்க. பேசாமல் இருப்பது சால சிறந்தது. வேலைக்கு போனாலும் சரி, குடும்ப பெண்களுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த வாரம் சுபகாரித்த பேச்சுக்கள் நடைபெறும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்குது. சரிங்களா? நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உங்களுக்கு அவிட்டம். இந்த அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 3-4 பாதங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க. வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரவு உண்டு. தூரத்து உறவினர்கள் ஆதாயம் உண்டு. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான். வீண் ஆர்கியூமெண்ட்ஸ், வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, திண்ணை பேச்சு, நோ. டீக்கடை பெஞ்சு பேச்சு ஒன்றும் வேண்டாம். நம்ம வேலையை மட்டும் பார்த்து அமைதியாக இருப்பது அவிட்டத்துக்கு நல்லது. சதயம், உங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம், படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பழைய நண்பர்கள் சந்தித்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு போயிட்டு வருவீங்க. உடல் சோர்வு
பெருசாக இருக்காது, இருந்தாலும் படிப்படியாக நீங்கிவிடும். கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க சதய நட்சத்திரக்காரங்களே. இந்த புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கூட வராத பணம் நினச்சிருந்தா வரும். வீடு மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு அமைப்பு நல்லா இருக்குது, நல்ல நேரம் சொல்லலாங்க. நிர்வாக திறமை புரட்டாதிக்கு அமோகமாக வெளிப்படுதுங்க. மன அமைதி அதிகரிக்குது. உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும், ரைட்டுங்களா? சரி, இப்படிலாம் மைனஸாக இருந்தால் என்ன சார் பண்ணலான்னா, இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது எந்த நாளும் எந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, ஒரு அகல் விளக்கில் பெரிய விளக்கில் கல்லுப்பு போட்டு அந்த மேலே சின்ன அகல் விளக்கு வச்சு, அகல் விளக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, விளக்குட்டு விளக்கு கொஞ்சம் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. மண் விளக்குக்கு அந்த பவர் இருக்கும்பாங்க. அப்படி அந்த சின்ன விளக்கில் நீங்கள் விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணையோ இல்லை நல்லெண்ணெய் ஒரு தீபம் ஏற்றி இன்றைக்கி உங்கள் ராசிநாதன் சனியை நினச்சிக்கோங்க. சனிக்கிழமை தான் பணம் நல்லது. சனிக்கிழமை முடியல, மற்ற நாள் வந்து சனி பகவான் நினச்சி மனசார வழிபடுங்க. இம்சைன்னு சொல்கிறோம்ல, அந்த தொந்தரவுலாம் விலகி ஒரு இன்பம் பெருகும். இம்சை விலகி இன்பம் பெருக இந்த பரிகாரம் அமோகமாக வேலை செய்யும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? வணக்கம் மீனராசி நேயர்களே, கேட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வாரம் அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு லக்னம் ராசிக்குள்ளேயே சனி தனியாக இருந்தால் பரவாயில்லையா, கூடவே சுக்கிரன் கொண்டு வாப்பா சும்மா தான் இருக்கிறவா அப்படி கோர வச்சுட்டார். கேட்டுங்களா? ஒன்றா கொண்டுட்டார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்கே இருக்கார்? 1, 2, 3 4ஆம் வீட்டில் இருந்து உங்களை டைரெக்டாக பார்க்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மாள் அப்படின்னு குரு பகவான் ஒத்துத்து பார்க்குறாரு. முறைச்சி பார்க்கல, ஒத்துத்து பார்க்குறாரு. அப்படி இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே போனால் சூரியன், அப்புறம் ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன் வந்து வக்ர ஸ்டேட், இப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு பெரிய பட்டாளமே உங்களை முன்னாடி அங்கேயும் உட்காந்துருக்காங்க. இப்படி இருந்து அந்த வாரம் விரயங்கள் வரும். விரயங்கள் ஒரு செலவு சுற்றியா அந்த வாரம் அப்படின்னு சொன்னால், விரயங்கள் வந்தாலும் விவேகம் கூடும். எப்படிங்க? விரய செலவு வந்தாலும் விவேகம் கூடும். பொறுமையாக கையாண்டால் வெற்றி தேடி வரும். இவ்வளோதான் விஷயம், ரைட்டா? உங்கள் ராசிக்குள்ளேயே சனி இருக்கார். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி இருக்கங்காட்டி மனசில் ஒரு சின்ன பாரம், ஒரே ப்ரெஸ், ஒரு அழுத்துற மாதிரி இருக்கு. ஐயா வேலையே முடியல, ஐயா டயர்டாக இருக்குது, அப்படி ஏதாவது மனசுக்குள்ளே வெயிட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் சுக்கிரன் கூட இருக்கார். அதனால் ஏண்டா நான் இருக்கிறேன், நீ எனக்குன்னு பயப்படுறியா? சனி மனபாரத்தை கொடுக்கிறார். சுக்கிரன் நான் இருக்கிறேன் அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறார். அப்போ சனியும் சந்திரனும் நல்ல கூட்டணியில் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, உத்வேகம் நல்லா கொடுப்பார். விட்றா பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறோம், அந்த உத்வேகத்தை கொடுக்குறார். நம்பரும் நீங்கள். சனி சுக்கிரன் அமைப்பு அட்டகாசமாக இருக்குதுங்க, புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பொதுவாக தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் போட ஒரி பண்ணிக்காதீங்க. நடப்பவே நல்லவை, அவ்வளோதான். எல்லாம் என்னோடய குலதெய்வம் இஷ்டதெய்வம் பார்த்துக்க அப்படின்னு தைரியமாக இருங்க, கரெக்டா? குழம்பிக்காதீங்க. அதே சமயத்தில் திடீர் பயணங்கள் வருவதற்கும் வாய்ப்பு தெரியுதுங்க. பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. மனசில் குழப்பம் வராமல் இருக்கணும்னா எப்போ வராமல் இருக்குது தெரியுங்களா? இந்த வார கடைசியில் அந்த குழப்பம் வந்தால் கூட தீர்ந்துடும். ஆனால் மனசு ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதோ என்ன சனி அந்த அமைப்பில் இருக்கார். இருந்தால் கூட ஆஃபீஸில் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. 12 செவ்வாய் இருக்குங்காட்டி யாராவது நீங்கள் கம்னு போனால் கூட மாப்பிளங்கவா நேற்றுனா அப்படி இப்படின்னு வம்புக்கு இழுப்பாங்க உங்களை. அப்படியா? நமக்கு தெரியாதப்பா, எனக்கு ஒரு வாரமாக காது கேட்காது, ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி போகிறதா புத்திசாலித்தனம். ஏப்பா நம்ம வேலையை தலைக்கு மேலே, அவனை பற்றி நமக்கு என்ன, வம்புதும்பு பேச நீங்கள் எங்கேயோ போய் பேசிக்க அப்படின்னு ஒதுங்கி போகிறது நேரடியாக சொல்லிடுங்க. நமக்கு எதுக்கு அந்த வேலை? மேலதிகாரிகளிடம் ஏதாவது முக்கியமான விஷயமா பர்சனலாக பேசணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே பேசுங்க. உங்கள் சுப அமைப்பு நல்லா இருக்குது அந்த டைமில், ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது என்ன சொல்றீங்களா? கொடுத்த வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. பஞ்சுவாலிட்டி தவறாத ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்குதுங்க. சூப்பராக முடிப்பீங்க. புதிய டெக்னாலஜியை கற்றுக்குவீங்க. வெட்டி பேசுறதுக்கு 4 விஷயத்தை கற்றுக்கலாம் ஐயா அப்படின்னு கற்றுக்குவீங்க. சக ஊழியர்களின் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. பேச்சாற்றல் அதிகரிக்குது. உங்களுக்கு கடனை அடைக்கணும் ஐயா, என் கஷ்டம் எனக்கு அப்படின்னு அந்த கடனை அடைப்பதற்கு வழி தேடுவீங்க. அது நடக்கும். சின்ன சின்ன மறதி வரும். உங்களை வம்பு தும்புகள் தொட்டு அவங்க பேசாமல் உங்களை கோபப்படுத்தி விட்டுருவாங்க. அந்த கோபத்தில் தப்பான வார்த்தைகள் வந்துடும். அதனால் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன ஒன்று நேரில் போகிறது நல்லது நமக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த வார கடைசியில் நல்ல தகவல் வருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கீங்களே, கணக்கு வழக்கில் தெளிவாக வச்சுக்கோங்க.
அன்னன்னைக்கு வரவு செலவு அப்பப்போ எழுதிக்கோங்க. புதிய ஆர்டர்கள் கைக்கு வரும், ஆனால் லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை எடுக்க கொஞ்சம் டைமானு வச்சுக்கலாம். ஸ்டாக் விஷயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி பராமரிப்பு இருக்கீங்களா, கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்கோங்க. கிணத்து பாசனத்தில் மோட்டார் அல்லது பைப்லைன் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் பழுதுவாக்க வேண்டிய சூழல் இருக்குதுங்க. பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, களைக்கொல்லி அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சரியான நேரம் தான். அந்த மகசூலை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பூ வியாபாரம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பூந்தோட்டம் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் நல்லா தான் இருக்குதுங்க. வர்ற காசு அப்படியே சுபவரியமாக செலவாகுதுங்க. விவசாயிகளோட பொறுத்த வரைக்கும் சேமிப்பு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தெரியுது. பரவாயில்ல, சந்தோஷம்தான். சுபகாரியத்துக்கு செலவு பண்ணல ஏனுங்க, கவலையே பட மாட்டேங்க. ரைட்டுங்களா, கேஷ் ஃப்ளோ அப்படி இருக்குது. குடும்பம் காதல் கல்வி அப்படின்னு பார்த்தா நான் மேலே டைம் பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு. ரைட்டுங்களா, குடும்பம் காதல் கல்வி என்னென்னு பார்த்தா வீட்டில் சின்ன சின்ன விவாதம் வருங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. ரைட்டுங்களா, கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, அந்நியோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா, காதலர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ மணி வந்து 10:20 பசிக்குது. சரி, காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா க்ரீன் சிக்னல் நல்லா இருக்குது. ஆனால் ரைட்டுங்களா, மார்ச் 12க்கு அப்புறம் அந்த க்ரீன் சிக்னலை வீட்டில் காதலை பற்றி பேசுவது நல்லது. ரைட்டுங்களா, 12க்கு அப்புறம் நீங்கள் பேசுகிறது நல்லது. மற்றபடி காதல் உண்மை காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அங்கங்கே சிதறனா கூட விடாப்புடியாக அந்த குரூப் ஸ்டடி ஓட்டுனாலும் எக்ஸாமில் படிச்சிருவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த செல்ஃபோனை கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வைப்பது நல்லது. ஸோ அதனால் ஏன்னா புதன் அமைப்பு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனச்சல் வர மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் என்ன சொல்கிறது, தீவிரமாக படிங்களேன். அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிகள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எதிர்த்து பேசாதீங்க. நமக்கு தெரியும், பட் நம்மளோட ஐடியா டல்லான ஐடியா கொடுப்பாரு. நமக்கு எதுக்கு அந்த வேலை, என்ன சொன்னால் செஞ்சுட்டு போகலாம். ரைட்டுங்களா, ஆமாம் சாமி ஓட்டுருங்க. அது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு பட்ஜெட் கைமீறி போகிற மாதிரி இருக்குது. ரைட்டா, சிக்கனமாக நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும். கண்ட செலவு அவர் வீட்டுக்கார கேட்க தான் செய்வார். இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு பேச சொல்லுங்கள். அதே சமயத்தில் உடல் நலத்தில் சின்ன அசதி வரும், நல்லா ஓய்வெடுங்க, டென்ஷன் ஆகிக்காதீங்க. ரைட்டுங்களா, நட்சத்திர பாதசாரை பொறுத்த வரைக்கும் போராட்டாதி பசி அதிகமாகி போச்சுங்களா. அதனால் பசி அதிகமான என்ன ஆகும், எனர்ஜி லெவல் குறையும். அப்போ பேச்சு கொஞ்சம் தெளிவாக வர மாட்டேங்குது. அது வேறும். போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் பாதம் சுப செய்திகள் தேடி வருங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா, எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா புரட்டாதி இந்த வாரத்தை அப்படி தள்ளி விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியம் மீண்டும் தடையில்லாமல் முடிவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. கடன்கள் படிப்படியாக தீருது. வீடு மாற்றக்கூடிய யோகம், சில இந்த வீடு அந்த வீட்டுக்கு போகலாம்ப்பா, டபுள் பெட்ரூம் இருக்கிறவங்க போகணும்னு நினைப்பீங்க, நடக்குதுங்க. உறவினர்களிடம் பகைமை வேண்டாம், தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது உத்திரட்டாதிக்கு நல்லது. ரைட்டுங்களா, ரேவதியை பொறுத்த வரைக்கும் புகழ் அதிகரிக்கும், வேலையில் ப்ரமோஷன் வரும். இது பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை இருந்தால் தகராறு தீரும், ஆரோக்கியம் மேம்படும். ரைட்டுங்களா, சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. ரைட்டுங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஓட்டு, அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழக்கமாக இதே தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் வச்சிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். அகல் விளக்கில் சொல்ல மறந்துட்டு, அகல் விளக்கு கல்லுப்பு அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பற்ற வச்சு கம்முன்னு இருக்கும். ரைட்டா, மனசில் இருக்கக்கூடிய பாரம் இறங்கும், திஷ்டி கழியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய பரிகாரங்களும் ஒன்றும் பெருசாக செலவு இல்லை. நல்லது வலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா. நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, வார ராசி பலன் 12 ராசிக்கு சொல்லியாச்சுங்க. இந்த வாரம் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினசரி ராசி பலன் 4 மணிக்கு வரும். ஆனால் இன்றைக்கி அந்த டைமில் போட முடியலைங்க. நாளை காலையில் அந்த ராசி பலனை போடுறேன். நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ.